السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரினும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகுப்பு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் உழைப்பில் மிகப்பெரிய அவர்களுடைய முயற்சியில் உருவான சஹீஹுல் புகாரி அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்ற சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தின் பாடங்களில் பதஉல் ஹல்க் என்ற ஒரு பாடத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பதஉல் ஹல்க் என்றால் படைப்பின் ஆரம்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் எதை படைத்தான், அவன் ஆரம்பத்தில் படைத்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் படைப்பை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகின்றான், குர்ஆனில் என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப படைப்புகள் குறித்து என்னென்ன கூறினார்கள், அந்த ஹதீஸுகள் இவற்றை எல்லாம் உள்ளடக்கி இந்த பாடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்துக்கு செல்வதற்கு முன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாம் அனைவரும் சில விஷயங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது நமக்கு பல்வேறு படிப்பினைகளை கொடுக்கின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய தியாகம் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ஒரு அழகிய முன்மாதிரியாகவும் அவர்களுடைய வாழ்வு இருக்கின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயர் அபு அப்துல்லா முஹம்மத். புகாரி என்றால் புகாராவை சார்ந்தவர் தான் அர்த்தம். அது அவர்களுடைய பெயர் கிடையாது, அவர்கள் வாழ்ந்த ஊருடன் சேர்த்து சொல்லப்படுகிறது. புகாராவை சார்ந்தவர், அதான் புகாரி. புகாரா என்பது ஒரு நகரம், மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த நகரம் எங்கு இருக்கிறது? இன்றைய உலகில் உஸ்பெகிஸ்தான் என்ற ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு நகரம் தான் புகாரா. அந்த நகரத்தில் இவர்கள் பிறந்த காரணத்தினால் புகாரி என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய பெயர் முஹம்மது. அவர்களுடைய குறிப்பு பெயர் அபு அப்துல்லா, அதாவது அப்துல்லாவுடைய தந்தை. எப்படி என்றால் புகாரி இமாம் அவர்களுடைய மகன் பேர் என்ன? அப்துல்லா. இமாம் புகாரி அவர்களுடைய பெயர் முஹம்மது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் தான் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது என்பதுதான்
இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய பெயர். அவர்களுடைய தந்தை பெயர் இஸ்மாயில். அவர்களுடைய பாட்டனார் இஸ்மாயிலுடைய தகப்பனார் பெயர் இப்ராஹிம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முப்பாட்டனார், பாட்டனார் இப்ராஹிமுடைய தந்தை அவர் யார் என்றால் முகீரா. ஏன் முப்பாட்டனாரை பற்றி நாம் கூட்டனாரை பற்றி ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். முகீரா இருக்கிறாரே, அவர் அன்றைக்கு புகாராவின் பொறுப்பாளராக அதிகாரியாக இருந்தவர் அல் யமானுல் ஜுஅஃபி என்பவர். அந்த நேரத்தில் முகீரா முஸ்லிமாக மாறுகிறார். இதற்கு முன்பு அவர் மஜூசியாக இருந்தார். மஜூசி என்றால் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பு ஆராதனை செய்யக்கூடியவர்கள். அப்படி இருந்த ஒருவர் தான் முகீரா முஸ்லிமாக மாறுகிறார். அவர் மாறி அவருடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டுகிறார். இப்ராஹிம் அவருடைய மகனுக்கு இஸ்மாயில் சூட்டுகிறார். இந்த வம்சாவளியில் வந்தவர் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள். புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தகப்பனாரை பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய இமாமாக இருந்தவர் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் மாலிக் அவர்களிடம் புகாரி இமாமுடைய தந்தை இஸ்மாயில் பல ஹதீஸ்களை அவர் கேட்டிருக்கின்றார். மார்க்கத்தை இவ்வாறு அவர் அறிந்திருக்கின்றார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சிறு வயதில் அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது. அவர்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி 194வது வருடம், அதாவது 2வது நூற்றாண்டு. ஹிஜ்ரி 194வது வருடத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள் புகாராவிலே. இளவயதிலேயே அவர்களுக்கு கண் பார்வை போய்விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டை பாருங்கள். எவ்வளவு தலை சிறந்த ஒரு இமாம், அவருடைய சாதனை என்ன? ஆனா அவர்களுடைய ஆரம்ப வாழ்வை எடுத்து பார்த்தால் பல ஆபத்தான சூழல்களுக்கு மத்தியில் தான் அதை கடந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். இளவயதிலேயே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பார்வை போய்விடுகிறது, பார்வை இழந்து விட்டார்கள். மறுபடியும் எப்படி அவர்களுக்கு பார்வை வந்தது? அவர்களுடைய தாயார் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டும் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மறுபடியும் அவர்களுக்கு பார்வை கிடைக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதரை தேர்வு செய்ய நாடிவிட்டால் அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவன் செய்வான். ஆனால் அவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பான், நீ என்ன எண்ணத்தில் இருக்கிறாய், உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்ப்பான். இப்ப இந்த குழந்தையுடைய தாயார் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். மிக உறுதியான நம்பிக்கை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய தாயார். நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா நிறைய இமாம்களுடைய தாயார்கள் தான் அந்த இமாம்கள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. இமாம் மாலிக் இப்னு அனஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய தாயார் பெரும் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் எடுத்துக்கோங்க, அவருடைய தாயாருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை உருவாக்குனதே தாயார் தான். மிகப்பெரிய ஒரு தியாகி. அந்த அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பார்வை பறிபோனதை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தொழுது பிரார்த்தனை செய்து கொண்டு அழுது கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்ததனுடைய விளைவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இமாம் புகாரி அவர்களுக்கு கண் பார்வையை மறுபடியும் திருப்பி கொடுத்தார். இளவயதிலே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை காட்டினார். அல்லாஹ் நாடினால் அற்புதங்கள் ஏற்படும். ஆனால் நாம் என்ன செய்ய முடியாது, நபிமார்கள் செஞ்ச மாதிரி செய்ய முடியாது. நபிமார்கள்னா அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்படும், அற்புதம் நடக்க போவது என்பது அவர்களுக்கு தெரியும். எதிரிகளிடத்தில் அதை கொண்டு அவர்கள் சவால் விடுவார்கள். இது நபிமார்களுடைய அற்புதம், அதுக்கு பேர் முஅஜிஸா. ஆனால் நல்லடியார்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதத்துக்கு பேர் கராமத். இது நமக்கே தெரியாது, எப்போது நடக்கும் என்று நமக்கே தெரியாது.
அல்லாஹ் நம்மை விரும்புகிறான், நேசிக்கிறான் என்றால் அவனுடைய அற்புதங்கள் நம்மிடத்திலே நம்மை அறியாமல் கூட என்ன செய்யும், வெளிப்படும். அப்படித்தான் இள வயதிலேயே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வழங்கினார். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தி, அறிவு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான அறிவை கொடுத்தார். இந்த தீனை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். இந்த மார்க்கத்தை அவன் யார் மூலம் பாதுகாக்கிறான்? அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். யார் மூலம் பாதுகாக்கின்றான்? கல்வியாளர்களின் மூலமாக. இந்த தீனுக்காக உழைத்து இந்த தீனை கலப்படம் வராமல் பாதுகாக்கக்கூடிய கல்வியாளர்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கின்றான், பாதுகாப்பதாக அவன் பொறுப்பெடுத்திருக்கின்றான். குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு? யார் மூலம் பாதுகாக்கப்படுது? அல்லாஹ் யார் மூலம் அந்த பாதுகாப்பை நடத்தி கொண்டு வருகிறான்? இந்த குர்ஆனை மனனமிடக்கூடிய ஹாஃபில்கள், காரிகள், அவர்களின் மூலமாக இந்த குர்ஆனை பாதுகாக்கின்றான். அதே போன்று இந்த தீனுடைய மிக முக்கியமான இன்னொரு அம்சம் நபிமொழிகள், அஹாதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள். அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு என்றும் சில கூட்டத்தாரை அல்லாஹ் தேர்வு செய்தான், சில கல்வியாளர்களை தேர்வு செய்தான். அப்படிப்பட்ட கல்வியாளர்களில் ஒருவர் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. இப்போ அவர்களுக்கு விசாலமான அறிவை கொடுத்தான். அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை தீனை பாதுகாக்க நினைக்கிறான் என்றால் நல்ல மனிதர்களுக்கும் நல் உள்ளம் கொண்டவர்களுக்கும் மிக விசாலமான அறிவை, பரந்த சிந்தனையை அல்லாஹ் கொடுத்து விடுவார். அந்த அல்லாஹ்வுடைய அந்த நேமத்தின் மூலம், பாக்கியத்தின் மூலம் அவர்கள் இந்த தீனுக்காக உழைப்பார்கள், இந்த தீனை பாதுகாப்பார்கள். அப்படித்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு விசாலமான அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னதான் விசாலமான அறிவு என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் அது நம்முடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்த்ததுதான். ஆனால் ஒரு மனிதன் என்னதான் கற்றாலும் அல்லாஹ்வுடைய அறிவுடன் பார்த்தால் அது ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு அடிப்படையை, பொதுவான அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 10 வயது இருக்கும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஹதீஸுகளை எல்லாம் மனப்பாடம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க 10 வயசுலேயே. குர்ஆன் என்பது அது அடிப்படையான கல்வி. குர்ஆனை மனப்பாடம் செய்வது என்பது அடிப்படையான கல்வி. அப்படின்னா அது இன்னும் இள வயதிலேயே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ஆனா 10 வயசுலேயே ஹதீஸுகளை அவர்கள் மனனமிட ஆரம்பித்தார்கள். இப்படி ஹதீஸுகள்ல லட்சக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கு. லட்சக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிப்பாளர் தொடருடன், செய்திகளுடன் சேர்த்து, ஹதீஸுகளை அறிவிப்பாளர் மட்டும் இல்லாமல் அறிவிப்பாளருடைய வரலாறுகளை எல்லாம் சேர்த்து, இப்போ இந்த அளவுக்கு அதை நினைவாற்றல்ல வச்சிருந்தாங்கன்னா அப்போ குர்ஆனை இவர்கள் மனப்பாடம் பண்ணாமல் இருப்பாங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுத்திருந்தார். 16 வயது அடைந்த போது அவர்கள் அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான அறிஞர்கள் அப்துல்லா இப்னு முபாரக், வக்கீஅ போன்றவர்களுடைய கிதாபுகளை எல்லாம் அவர்கள் படித்து மக்களுக்கு அதை போதிக்க ஆரம்பித்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திறமையான ஆசிரியர்களிடமிருந்து தான் அவர் கல்வியை கற்றார். இவருடைய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவரிடமிருந்து ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய மாணவர்கள் ஏராளம். அதுல பெயர் குறிப்பிட்டு பிரபலியமான மாணவர்கள் என்றால் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா, சுனனு திர்மிதி, ஜாமிய திர்மிதி மொழிபெயர்ப்பில் இருக்கு இல்லையா, இமாம் திர்மிதி அவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவருடைய மாணவர் தான். அடிக்கடி என்ன செய்வாங்க, தன்னுடைய ஆசிரியருடைய கூற்றை அவர்கள் திர்மிதியிலேயே மேற்கோள் காட்டுவாங்க. புகாரி இமாம் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி, முகமது பின் இஸ்மாயில் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி மேற்கோள் காட்டுவாங்க. அதே மாதிரி இமாம் அபு ஹாத்திம் அவர்களும் புகாரி இமாமுடைய மாணவர். அதே மாதிரி இமாம் முஸ்லிம், சஹீ முஸ்லிம் இருக்குது, இமாம் முஸ்லிம் அவர்களும் புகாரி இமாமுடைய மாணவர் தான். இமாம் புகாரி அவர்களுடைய அந்த விசாலமான அறிவாற்றலை பற்றி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. அதுல பிரபலியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நினைவாற்றலை கொடுத்திருந்தான். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலை வழங்கியிருந்தார். அவர்கள் பக்தாதுக்கு போறாங்க.
பகதாத் என்பது எங்கே இருக்கிறது? ஈராக்ல இருக்குது. அப்ப இவங்க ஊர் என்ன? புகாரா. ஹதீஸுகளை தேடுறதுக்காக இவங்க பல்வேறு ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. இப்போ பகதாத் ஈராக்குக்கு இவர்கள் வருகை தரும்போது அங்குள்ள ஈராக் வாசிகளுக்கு புகாரி இமாமை பற்றி அன்னைக்கே தெரியும். அன்றைக்கே அவர்களுடைய சிறப்பு உலகில் பரவியது. புகாரின்னு ஒருத்தவர் இருக்கிறாரு, அவர் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவர் இந்த துறையில மிகப்பெரிய ஒரு பாண்டித்துவம் பெற்றவர். இது எல்லாரும் புரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ பகதாத் வாசிகள் இப்படி எல்லாரும் சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது எந்த அளவுக்கு இவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, நம்மளே அனுபவபூர்வமா பார்ப்போம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு 100 ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 100 ஹதீஸை எடுத்து, ஹதீஸ்னா என்ன? அறிவிப்பாளர் தொடர் வரும், செய்தி வரும். அறிவிப்பாளர் தொடருக்கு பேர் சனதுன்னு சொல்லுவாங்க. இஸ்னாது, சனது. அந்த செய்தி தகவலுக்கு பேர் மத்தன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு இந்த பகதாத் வாசிகள் என்ன பண்றாங்க, பாதி ஹதீஸ்ல அறிவிப்பாளர் தொடரை எடுத்து, இந்த ஹதீஸ்கள்ல அறிவிப்பாளர் தொடரை எடுத்து மாற்றி மாற்றி ஒரு ஹதீஸ் ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய அறிவிப்பாளர் தொடரை எடுத்துட்டு வேறொரு அறிவிப்பாளர் தொடரை அதோட பொறுத்துறாங்க. இப்படி அறிவிப்பாளர் தொடரையும் அந்த செய்தியையும் தனித்தனியா பிரிச்சு அதை குழப்பி இமாம் புகாரி அவர்களிடத்துல சொல்றாங்க. நீங்க ஒரு ஹதீஸுங்கிறீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடியவர்னா உண்மையிலே ஒரு பாதுகாவலரா இருக்கணும். பாதுகாவலர்ங்கிறவர் யாரு? பொய்யான செய்திகளையும் சரியான செய்திகளையும் பிரித்து அறியக்கூடியவர் தான் யார்? பாதுகாவலர். அப்ப இமாம் புகாரி அவர்களுடைய இந்த ஹதீஸ் துறையில் அவர்களுடைய திறமையை பரிசோதிக்கிறாங்க ஈராக் வாசிகள். இந்த மாதிரி ஹதீஸ்களை எடுத்து அவருடைய அறிவிப்பாளர் தொடரை அவருடைய செய்தியை மாற்றி மாற்றி வச்சு இமாம் புகாரி அவங்ககிட்ட சொல்றாங்க. இப்போ அறிவிப்பாளர் தொடர் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமாக நம்ம கூட இங்கே எழுதியிருக்கிறோம். என்னன்னா, மாலிக், நாஃபியா, அப்துல்லா இப்னு உமர். இது தங்க சங்கிலி தொடர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா யார்கிட்ட கேட்குறாங்க? நாஃபி ரஹிமஹுல்லா அவரிடத்துல கேட்குறாங்க. நாஃபி ரஹிமஹுல்லா யார்கிட்ட கேட்குறாங்கன்னா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேட்குறாங்க. அப்ப அது ஒரு ஹதீஸ் வருது. உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்ய வேண்டாம். அப்ப உங்களில் ஒருவர் மற்றவருடைய வியாபாரத்துக்கு குறுக்கீடாக வியாபாரம் செய்ய வேண்டாம் என்பது மத்தன். மாலிக், நாஃபியா, அப்துல்லா இப்னு உமர், இது சனது. இப்ப ஈராக் வாசிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாலிக், நாஃபியா, இப்னு உமர் இந்த அறிவிப்பாளர் தொடர் அப்படியே எடுத்துட்டு வேறொரு அறிவிப்பாளர் தொடர், என்ன, ஹிஷாம், உருவா, ஆயிஷா, உதாரணத்துக்கு சொல்றேன். இது ஒரு அறிவிப்பாளர் தொடர் தான். இதுவும் சரியான அறிவிப்பாளர்கள் தான். ஹிஷாம், உருவா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ இந்த அறிவிப்பாளர் தொடர் எங்க வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் எவரும் மற்றவருடைய வியாபாரத்துக்கு குறுக்கீடாக வியாபாரம் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி அறிவிப்பாளர் தொடரை தூக்கிட்டு அந்த செய்திக்கு சம்பந்தமில்லாத வேறொரு அறிவிப்பாளர் தொடரை வச்சு இந்த செய்தியை கொண்டு போய் வேறொரு அறிவிப்பாளர் தொடரை சேர்த்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா முதல்ல அவங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்கல. அவங்க எப்படியெல்லாம் மாற்றி கொண்டு வந்தாங்களோ அதை மாற்றி கொண்டு வந்து அத்தனை செய்திகளையும் சொல்லுங்கன்னு உள்வாங்கிக்கிட்டாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க முதலாவது சொன்ன செய்தி இது, இந்த சனதை கூறினீர்கள், அதற்கு இந்த மத்தனை கூறினீர்கள், ஆனால் இது தவறு, இப்படி இந்த ஹதீஸ் வரவில்லை. இந்த ஹதீஸினுடைய உண்மையான நிலை அறிவிப்பாளர் தொடர் மாலிக், நாஃபி, இப்னு உமர், இந்த அறிவிப்பாளர் தொடர் வழியாகத்தான் உங்களில் ஒருவர் மற்றவருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஹதீஸ் வருது. நீங்க சொன்ன அந்த அறிவிப்பாளர் தொடருக்குரிய செய்தி இது. இப்படி அவர்கள் எத்தனை செய்திகளை சொன்னாங்களோ
எல்லா செய்திகளுக்கும் உரிய சரியான அந்த அறிவிப்பாளர் தொடர்களுக்குரிய சரியான தகவலை சொல்லி அந்த அறிவிப்பாளர் தொடருக்கு பொருத்தமான செய்தி எதுங்கிறதையும் தெளிவா சொல்லி பதில் சொன்னாங்க. கேள்வி கேட்டவங்க அப்படி திகைத்து போனார்கள். இது மாதிரி ஒரு மனிதர் நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்கல. எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப ஆச்சரியத்திலையும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த சரியான ஹதீஸ வந்து சரியான அடிப்படையில சொன்னது பெரிய ஆச்சரியம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம், அந்த மக்கள் ஹதீஸுகளை மாத்தி மாத்தி சொன்னாங்களே அதையும் இவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எதை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க? சனதையும் செய்தியையும் மாத்தி குழப்பி சொன்னாங்களே அதையும் இவங்க மனப்பாடம் பண்ணி உள் வாங்கிட்டு, நீங்க இப்படி சொன்னீங்க, அதனுடைய உண்மையான நிலை இதுதான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றலை அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இது இந்த தீனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஒரு திறமை, ஒரு சிறப்பு. அவர்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை, கல்வியாளர்களுக்கு எல்லாருக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கு, எல்லா இமாம்களுக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கு. நீ பாத்தீங்கன்னா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஜெயிலில் வச்சு உரிச்சு எடுத்தாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபிமொழிகளை பாதுகாத்தவர்கள், ஹதீஸுகளை கேட்டவர்கள். அந்த இமாமுடைய வாழ்வில் சோதனை ஏற்பட்டது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சோதிக்கப்பட்டார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சியாளர்களால் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், பிறகு விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் யார் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் பட்ட கஷ்டம் மாதிரி படலை. அது உச்சகட்ட சிரமம், பல வருடங்கள் ஜெயில்ல கொடுமை. அல்லாஹ் அவர்களுக்கு அதன் மூலம் கண்ணியத்தை தான் உயர்த்தினார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாரிசுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விற்காக இந்த துனியாவில் துன்பப்படலையா, கஷ்டப்படலையா, எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதே மாதிரிதான் யாரெல்லாம் இந்த தீனின் காவலர்களாக வந்தார்களோ எல்லோரும் அந்த சோதனையை அடைந்தார்கள். அது அவர்களுக்கு இழிவோ ஒரு பாதிப்போ அல்ல, அவர்களுக்கு கண்ணியம் தான். அது அவர்களுக்கு கண்ணியம் தான். அந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்விலும் மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படுகிறது. கல்வினா என்ன சோதனைன்னு சொன்னா, இவங்களுடைய காலகட்டத்தில் நிறைய பிதஅத் கூட்டங்கள்னா வழிகட்ட சித்தாந்தங்கள் நிறைய இருந்துச்சு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முறை நைசாபூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. அங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, மார்க்கம் படித்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இமாம் புகாரியுடைய சிறப்பு மக்களுக்கெல்லாம் தெரியும். இமாம் புகாரி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு தெரிஞ்சோனையுமே எல்லா மக்களும் போய் உட்கார்ந்து அவரிடமிருந்து ஹதீஸுகளை கேட்பதற்காக ஆர்வமாக மக்கள் கூட்டம், சபை குழுமி விட்டது. மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இவ்வாறு அந்த ஊர்ல நிறைய சபைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு சில பேர் சூழ்ச்சி பண்றாங்க. நம்ம ஊருக்கு இவர் வந்திருக்கிறாரு, மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி போறாங்க. சில தீய கொள்கையுடையவர்கள் இருப்பாங்கல்ல, பேருக்கு முஸ்லீமா இருப்பாங்க, ஆனா அவர்கள் சில விதத்தான கொள்கை கோட்பாடுகள்ல சிக்கி இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பொறாமை, மக்கள் எல்லாம் இவருக்கு பின்னால் போயிடுவாங்கன்னு சொல்லி பொறாமைப்பட்டு மக்களை இவரிடமிருந்து பாதுகாக்கணும், என்ன செய்யறது, விளக்கணும், என்ன செய்யலாம், ஒருவரை ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இமாம் புகாரி ஹதீஸ்கள் நடத்திட்டு இருக்கும்போது நீ இந்த கேள்வியை கேளுன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்க விடுறாங்க. அதாவது என்ன கேள்வினா, கேள்விகள்ல ரெண்டு கேள்வி இருக்கு, தேவையான கேள்வி, தேவையில்லாத கேள்வி. தேவையான கேள்விகள் நம்ம கேட்கலாம். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்கின்றார். இப்போ நமக்கு தொழுகை, நோன்பு, நம்ம இபாதத்துகள், கொடுக்கல் வாங்கல், இது சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக கேட்கலாம், தவறு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சிகள் அதில் ஈடுபடக்கூடாது. நம்முடைய அமல் சம்பந்தம் இல்லாத
தேவையில்லாத விஷயங்களை துருவிக்கிட்டே போகக்கூடாது. இந்த வழிகட்ட சாரார்கள் அவங்களுக்கு மத்தியில் உள்ள பொதுவான ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? தேவையான விஷயத்தை விட்டுருவாங்க, தேவையில்லாத விஷயத்த பேசுவாங்க. அந்த தேவையில்லாத விஷயத்தை சர்ச்சையாக்குவாங்க, அந்த தேவையில்லாத விஷயத்துக்குள்ள மூழ்குவாங்க, அதுல தர்க்கம் பண்ணுவாங்க, அதை விவாத பொருளாக்குவாங்க. அதையே வைத்து சரியான கொள்கையில் உள்ளவர்களை குற்றம் சாட்டுவார்கள். இது வழிகட்ட சாரார் எல்லாருக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம். ஆனா பிரச்சனைன்னு பார்த்தா அவங்க கிட்ட தான் இருக்கும். அறிவில்லாத விஷயத்துல பேசக்கூடாது, மூழ்கக்கூடாது, அதை ஆர்கியூமெண்ட் ஆக்கக்கூடாது, மார்க்க சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை மீறி தான் அவங்க இப்படி சர்ச்சைகளை கிளப்புவாங்க. அழகா இமாம் புகாரி நபிமொழிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொறாமை கொண்டவர்களால் சதித்திட்டம் தீட்டப்பட்டு ஒருவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அவர் இந்த சபையிலே எழுந்து கேள்வி கேட்கின்றார், இமாம் புகாரி அவர்களே, லெஃப்லி பில் குர்ஆன் மஹ்லூக்குன் அம் கைர் மஹ்லூக். குர்ஆனை நான் உச்சரிப்பது, குர்ஆனை எனது வார்த்தைகளா நான் உச்சரிப்பது, அந்த என்னுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த காலத்துல இதுலேயே நிறைய பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படலையா, இது பயங்கர சர்ச்சை. நான் சொன்னேன்ல, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஜெயிலில் வச்சு அவங்கள அடிச்சு துன்புறுத்தி மிகவும் வேதனைப்பட்டு பரிதாபமான நிலையில தான் வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு ஜெயிலில் பிடிச்சி தள்ளது காரணம் இந்த ஒரு விஷயம் தான். அவங்க காலத்துலதான் இந்த பிரச்சனையும் உருவாகுது. குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படல, இதை பத்தி யாரும் முஸ்லீம்கள் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முஸ்லீம்களுக்கு எப்படி நம்ம தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்துடைய சட்டம் என்ன, அகீதா, இப்படிதான் போய்கிட்டு இருப்பாங்க முஸ்லீம்கள். ஆனா அந்த வழிகட்ட சாரார்கள் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க, விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல தான் ஈடுபடுவாங்க. அப்படி அவர்களால் உருவாக்கப்பட்ட சர்ச்சை தான் இந்த சர்ச்சை. என்ன, குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா? அந்த சாரார்கள் வழிகட்ட சித்தாந்தத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டது, அது ஒரு மஹ்லூக். எப்படி நாம படைக்கப்பட்டிருக்கோம், உலகத்தில் எத்தனை படைப்பு இருக்கு, அது மாதிரி குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்லாம் இல்லை, குர்ஆன் என்பது ஒரு மஹ்லூக் இல்லை, அது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை போய் நம்ம மஹ்லூக்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனை எப்படி சொல்றான், கலாமுன், அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி காட்டுறான். இப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி அது படைக்கப்பட்டதாக இருக்கும்? அதனால கைர் மஹ்லூக், குர்ஆன் என்பது படைப்புகள்ல அடங்காது, அது அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இமாமுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக அந்த வழிகட்ட சாரார் எந்த அளவுக்கு போனாங்க, இவர் முஸ்லிமே இல்லைன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. யாருக்கு? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் முஸ்லிமே இல்லை, ஏன்னா அவர் ஒரு மஹ்லூக்கை மஹ்லூக் இல்லை என்று சொல்கிறார். அவங்களுடைய வாதம் என்ன, ஒரு மஹ்லூக், ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்தை படைப்பினை இல்லைன்னு சொல்றாருன்னா அப்ப அல்லாங்கிறாரு, ஷிர்க் வச்சுட்டாருன்னு இந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிட்டாங்க. இன்னைக்கு ஆக்குறாங்கல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள், இந்த சூனியத்தை எடுத்துருவாங்க. நமக்கு மத்தியில எவ்வளோ ஒத்துமை இருக்கு, ஷிர்க்கக்கூடாது, விதத்தக்கூடாது, நம்ம இன்னும் மக்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் ஊட்டணும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும், இந்த தீனின் மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த சர்ச்சையை கலப்புனது யாரு? எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் இருக்கு, அதுக்கு மத்தியில் இந்த சூனியம்னு ஒன்று எடுத்து, கண்ணேருங்கிற விஷயத்தை எடுத்து அதுக்குள்ள போய் சூனியக்காரன் எப்படி சூனியம் செய்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சூனியக்காரன்கிட்ட போய் ஒப்பந்தம் பண்ணி இப்படி அதுலையில் ரொம்ப ஆர்வமா தீவிரமா இறங்கிடுவாங்க. இது சர்ச்சையாக்கி விட்டுருவாங்க. நீங்கள் சூனியம் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள், சூனியத்தின் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி கிளப்பி விடும்போது குர்ஆன் ஹதீஸ் அதில் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் நம்புவோம். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது, சிஹர்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ் நான்னா பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பு அல்லாஹ் நான்னா தான் ஏற்படும், அதுக்கு நிவாரணமும் அல்லாஹ்ட்ட தான் கிடைக்கும்,
மனிதர்கள்ட்ட சூனியக்காரன்லாம் போகக்கூடாது, சூனியத்தை போய் படிக்கக்கூடாது, அது ஹராமான செயல், இதை ரொம்ப சர்ச்சை பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு தான் நாம் என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். இப்போ இதை சொன்னதுக்காக அந்த சாரார் என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது, இவங்க பின்னாடி நின்று தொழுவக்கூடாது, பாருங்க சூனியக்காரனுக்கு அல்லாவுடைய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு அங்க கொண்டு போயிருவாங்க. நம்ம அல்லாவுடைய சக்தி இருக்குன்னு சொல்லலை. ஆனா இந்த பிரச்சனையை இவ்வளவு பூதாகரப்படுத்தி விட்டுருவாங்க இந்த ஆட்கள். இந்த ஆட்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சூனிய விஷயத்துல இந்த குழப்பத்தை அவனுக்கு செய்யல. குரான் படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவன் கொண்டு வந்து அப்போ அது சம்பந்தமான உண்மை விளக்கங்களை கொடுக்கக்கூடிய இமாம்களை பார்த்து இவங்கெல்லாம் முஸ்லீம்களே இல்லைன்னு கிளப்பி விட்டாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் விவரம் இருக்காது இல்லையா, அவங்களுக்கு என்ன மார்க்கத்துடைய நுணுக்கங்கள்லாம் தெரியாது. இப்போ அந்த ஆட்சியாளர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த இமாம்களை சித்திரவதை செய்தவர்கள் தான் இவர்கள். அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் சோதனை வருது. இப்படி சோதனை வருதுன்னா குரான் படைக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு கேட்டா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி குரான் படைக்கப்பட்டது இல்லை, அது மஹ்லூக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மக்கள் எல்லாம் அதை புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாம் இந்த கேள்வி கேட்கிற மக்கள் எல்லாம் யாருன்னா முஸ்லீம்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைக்கு பிறகு இதுல முஸ்லீம்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. என்ன, குரான் வந்து ஒரு மஹ்லூக்கு கிடையாது, அது படைக்கப்பட்டது கிடையாது, அது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. இப்போ குரான் என்பது அது ஒரு படைக்கப்பட்டது என்று சொல்வதால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நம்ம படைக்கப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ் மஹ்லூக்குங்கிற அந்த ஒரு கருத்து அதுல வந்துடும். அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மை படைக்கப்பட்டதான்னு கேட்டா இல்லை, நாம படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய தன்மைகள், நம்முடைய செயல்பாடுகள், இது எல்லாமே படைக்கப்பட்டது. ஆனா அல்லாஹ் ஹாலிக், அவன் படைக்கப்பட்டவன் அல்ல, அவன் ஹாலிக். அவனுடைய தன்மைகள் அனைத்துமே அவனுடைய சிஃபத்துகள் தான். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை சிஃபத்துன்னு தான் நம்ம புரியணுமே, தன்மை என்றுதான் புரியணுமே தவிர அது படைக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சோம்னா என்ன விளைவு ஏற்படும்னா அப்ப அல்லாஹ் படைக்கப்பட்டவன்கிற அர்த்தம் அதுல வரும். அல்லாஹ்வுடைய தன்மை படைக்கப்பட்டதுன்னா அப்ப அல்லாஹ்வும் படைக்கப்பட்டவன். அப்ப அல்லாஹ் வந்து அப்ப அல்லாஹ் வந்து ஹாலிக்க போய் நம்ம மஹ்லூக்குன்னு சொல்ல முடியுமா? படைச்சவனை போய் படைக்கப்பட்டவன் சொல்லிட்டு அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறாங்கிறது வந்துடும். அப்ப அது ஈமான அது பாதிக்கும். எனவேதான் எல்லா இமாம்களும் குர்ஆன் என்பது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு. எங்கேயுமே குர்ஆன்ல அல்லாஹ் வந்து குர்ஆனை வந்து என்ன செய்யறான், கலாமுல்லான்னு சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி காட்டுறானே தவிர இது வந்து ஒரு படைக்கப்பட்டதுங்கிறத அல்லாஹ் சொல்லவே இல்லை. எனவே நம்ம இது அல்லாஹ்வையே ஒரு படைப்பினமாக கருதக்கூடிய ஒரு பாரதூரமான நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடும். இது நம்முடைய ஈமான பின்னாடி இப்போ பார்க்கும்போது தெரியாட்டினாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா இதை இன்னும் அந்த ஆட்கள் கிளப்பி விட்டாங்க, உசுப்பேத்தி விட்டாங்கன்னு வைங்கள, இந்த பிரச்சனை கடைசியில் முத்தி எங்க போய் நிற்கும். அப்ப அல்லாஹ்வே ஒரு மஹ்லூக் தான் அப்படின்னு வந்துருவாங்க. ஷைத்தான் அப்படிதானே கொண்டு போவான். ஷைத்தான் ஆரம்பத்துல அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்ல மாட்டான். முதல் வந்து ஷைத்தான் வந்து எப்படி கேள்வி கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ஷைத்தான் உங்களிடத்துல வந்து அவன் கேட்பான், மன் ஹலக்க ஹாதா, இதை யார் படைச்சா? அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். வானத்தை யார் படைச்சா? அல்லாஹ். பூமி யார் படைச்சா? அல்லாஹ். மலையை யார் படைச்சா? அல்லாஹ். மரத்தை யார் படைச்சா? அல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்படியே கொண்டு போய் அடுத்து ஷைத்தான் அடுத்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போவான். அப்ப அல்லாஹ்வை யார் படைச்சா? அல்லாஹ்வை யாரு படைச்சா? அப்ப இந்த கேள்வி யாருடைய கேள்வி? இது அல்லாஹ் படைக்கப்பட்டவன், அல்லாஹ்வை படைச்ச ஒருத்தவன் இருக்கிறான் அப்படிங்கிற இந்த சிந்தனை ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடியதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதை தந்திரமான முறையில ஷைத்தான் கொண்டு வருவதற்கு அவன் கையாண்ட விதம் தான் அது. குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது. ஏன்னா மக்கள் வந்து நம்ம அல்லாஹ்வை படைக்கப்பட்டவன் நம்ம சொல்லல, குர்ஆனை தானே நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது காலப்போக்கில் எங்க அழைச்சிட்டு போகும்னா
அல்லாஹ்வுடைய தன்மைகள் எல்லாம் குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை, அதுவே படைக்கப்பட்டதுன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய நிறைய தன்மைகள் இருக்கு, அதெல்லாம் படைக்கப்பட்டதா? இப்போ ஒரு மனிதனுடைய தன்மை படைக்கப்பட்டதுன்னா அந்த மனிதனும் படைக்கப்பட்டவன் தானே. இப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகள்லாம் மஹ்லூக்னு சொன்னா அப்ப அல்லாஹ் மஹ்லூக் தானே. அல்லாஹ் படைத்தது யாருன்னு சைத்தான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கடைசியில் போய் நிற்பாங்க. அதனாலதான் இமாம்கள் எல்லாம் இந்த விஷயத்துல தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது படைக்கப்பட்டது அல்ல, அது கைர் மஹ்லூக். அது வந்து என்னது? கைர் மஹ்லூக், படைக்கப்பட்டது அல்லன்னு சொன்னாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. அப்ப அது என்ன? குர்ஆன் என்பது என்னன்னு கேட்டா அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எப்படி நமக்கு வர்ணிச்சிருக்கிறானோ குர்ஆனை பத்தி, சங்கை மிக்க குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஞான மிக்க குர்ஆன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்ற மாதிரி நாம குர்ஆனை சொல்லுவோமே தவிர நீங்க கண்டுபிடிச்ச இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குர்ஆனை நாங்கள் அழைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கேள்வி வருது. இப்ப முஸ்லிம்கள் எல்லாரும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில எல்லாரும் எதை நம்பிட்டு இருக்காங்க? குர்ஆன் என்பது அது மஹ்லூக் அல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல ஒரு நிலைப்பாடு தான். அது எந்த அளவுக்குன்னா மக்களிடத்துல ஒரு தீவிரமாகவும், இன்னைக்கு நமக்கு சாதாரண ஒரு விஷயம், இது எதுக்குங்க நம்ம இதை பேசணும் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படலையா, இது ஒரு பெரிய விஷயமா? ஆனா அந்த காலத்துல இது பெரிய பிரச்சனையை உருவாக்கி முஸ்லிம்களுக்கு சரியான கொள்கையில் இருந்த மக்களுக்கும் அசத்திய கொள்கையில இருந்த விதத்தான சிந்தனையில இருந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சனை உண்டுவாகி இமாம்கள் சோதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஜெயில தள்ளப்பட்டு அதுல மக்கள் தெளிவடைஞ்சு அது ஒரு பெரிய விஷயமா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையில ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, லெஃப்லி பில் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையான்னு அவர் கேள்வி கேட்கல. அப்படி கேட்டா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வரியில பதில் சொல்லிடுவாங்க, என்ன? குர்ஆன் படைக்கப்பட்டது அல்லன்னு சொல்லிடுவாங்க. எல்லா மக்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? தந்திரமா லெஃப்லி பில் குர்ஆன், குர்ஆனை நான் உச்சரித்து ஓதும் போது என்னுடைய வார்த்தைகள், குர்ஆனை நான் ஓதுகிறேன், ஓதும் போது நான் உச்சரிக்கக்கூடிய என்னுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா இப்படின்னு கேட்டாங்க. அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு தெரியுது இது சூழ்ச்சி, முஸ்லிம்களுக்கு மத்தியில தேவையில்லாத குழப்பத்தை இவங்க என்ன செய்யறாங்க. சில நேரங்கள்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பெரிய ஃபித்னாவாதிகள், எல்லாம் விளங்கிக்கோங்க. கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரையும் நான் ஃபித்னாவாதின்னு சொல்ல, தேவையான கேள்விகள், ஆரோக்கியமான கேள்விகள் அறிவின் அடையாளம், தேவையற்ற கேள்விகள் அதாவது பதிலளிக்கக்கூடியவரை சோதனையில் தள்ள வேண்டும் என்ற கேட்கப்படுகின்ற கேள்விகள்லாம் தவறானவை, அல்லாஹ் விரும்பாதவை. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டோனையுமே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அதை கண்டுக்கிறல. அவர் பிசான ஹதீஸ் மக்களுக்கு நடத்திட்டு போறார், கேள்வி கேட்ட விட மாட்டேங்கிறார். ரெண்டாவது தடவையும் லெஃப்லி பில் குர்ஆன் மஹ்லூக்குன் கைர் மஹ்லூக், குர்ஆனை உச்சரித்து ஓதக்கூடிய எனது வார்த்தைகள் படைக்கப்பட்டதா படைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கண்டுக்கிறார். மூணாவது தடவையும் அவர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, அல் குர்ஆன் கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, கைர் மஹ்லூக், அது படைக்கப்படாதது, மஹ்லூக் அல்ல, அது ஒரு படைப்பினம் அல்ல, அது படைப்பினம் அல்லாத அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது வஅஃஆலுல் இபாதி மஹ்லூகா, அடியார்களுடைய செயல்கள் படைக்கப்பட்டவை, அடியார்களுடைய செயல்கள் படைக்கப்பட்டவை. இதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இங்க பதிவு பண்றாங்க. ஏன் பதிவு பண்றாங்கன்னா, இன்னொரு கூட்டம் இருக்கு இதுக்கு அப்படி மாத்தமா, இன்னொரு கூட்டம், அந்த கூட்டத்துடைய சித்தாந்தம் என்னன்னா, அடியார்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் படைக்கப்பட்டவை அல்ல, நம்முடைய செயல்பாடுகள்லாம் மஹ்லூக்கு கிடையாது இப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துலையும் ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம போயிட்டோம்னு என்ன செய்யக்கூடாது, ஃபித்னாவை கிளப்பி விட்டுறக்கூடாது. அதனால அவங்க சொல்றாங்க, குர்ஆன் படைப்பினம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அடியாருடைய செயல்பாடுகள் எல்லாம் படைப்புகள் தான். இம்திஹானு பித்அத்துன், இவ்விஷயத்தில் சோதிப்பது
தவறு, பிதாத், அது செய்யக்கூடாது அப்படின்ட்டு அழகான பதில தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த கேள்வி கேட்டாரு, பிரச்சனையை ஊதிட்டார், அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். எப்படி இதை கொண்டு போயிட்டாருன்னா, அப்ப நான் குரானை ஓதினால் அது மஹ்லூக், அப்படி இமாம் புகாரி அவங்க சொல்லல, அவங்க பிரிச்சு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய குரான் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது படைப்பினம் அல்ல, அடியார்களின் செயல்பாடுகள் படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை இவர் எப்படி கொண்டு போயிட்டார்னா, அப்ப நான் குரானை ஓதினால் அந்த குரான் வந்து மஹ்லூக்குன்னு புகாரி சொல்றாரு அப்படின்னு இந்த பிரச்சனையை அவர் கொண்டு போனோன்னே மக்கள் இதை புரிஞ்சுக்கல. மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஓ இவர் தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்லி கொடுத்த நிலைப்பாட்டில் இவர் இல்லைன்னு சொல்லி அந்த சபை கலைக்கப்படுகிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அங்கே தனியாக விடப்படுகின்றார். இப்போ இதற்கப்புறம் தான் இமாம் புகாரி மேலே நிறைய விமர்சனங்கள், தவறான குற்றச்சாட்டுகள், இவருடைய நிலைப்பாடு சரியில்லை, கொள்கை சரியில்லை, இவர் வந்து முஅ்தஸிலாக்கள் ஹவாரிஜிகள் மாதிரி குரான் வந்து ஒரு மஹ்லூக்குன்னு சொல்லிட்டார், அப்படி சொல்லலை, அப்படி சொல்லிவிட்டார் என்று. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம், எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்கிற முடியாது. அதனால தான் இந்த கேள்வியை கேட்கும்போது அதை தவிர்த்தாங்க, பதில் சொல்ல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அதை தவிர்த்தார்கள். ஆனால் இது வந்து பெரிய விமர்சனமாக்கப்பட்டு அவர்கள் மீது இது குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அதே மாதிரி இன்னொரு சோதனையும் அவருடைய வாழ்விலே ஏற்படுகிறது. என்ன சோதனைனா, ஆட்சியாளரா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாராவுக்கு புகாரி, சஹீஹுல் புகாரி, அவருடைய மற்ற மற்ற கிதாபுகள், தாரீஹுல் கபீர், இதெல்லாம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க நூட்கள். அந்த நூட்களோடு அவர் புகாராவுக்கு வருகிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அமீர் இமாம் புகாரி அவர்களிடத்தில் ஆணை அனுப்பி, நீங்கள் ஏதோ ஒரு சிறந்த ஒரு புக்கு தோத்துருக்குனீங்களா, ஹதீஸ் கிதாப், உலகில் எல்லாரும் சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, வந்து அதெல்லாம் எங்களுக்கு படித்து காட்டுங்க, எங்களுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் படித்து காட்டுங்க அப்படின்னு புகாரி இமாமை கூப்பிடுறாங்க. அமீர் கூப்பிட்டு விட்டார், அவருடைய வீட்டுக்கு மாளிகைக்கு நம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கல. அதே தூதரிடத்துல இமாம் புகாரி அவங்க சொல்லி அனுப்புனாங்க, நாம கல்வி வந்து ஒரு காலம் யாருக்கும் பணியாது, கல்வி யாருக்கு தேவையோ அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், பணிய வேண்டும். உங்களுக்கு என்னுடைய புத்தகத்தை படிக்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்தா ஒன்று பள்ளிவாசலுக்கு வாங்க, நான் பள்ளிவாசலாக தரிசனம் நடத்துகிறேன், பள்ளிவாசலுக்கு வந்து மக்களோட மக்களாக உட்காந்து படிச்சுட்டு போங்க. அப்படி இல்லாட்டினா என் வீட்டுக்கு வாங்க, நான் இருக்கிற இடத்துல என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு இதை நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்கள் வீட்டுக்குள்ள நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்சியாளர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய அதிகாரத்தை காட்ட தானே செய்வாங்க. அப்போ அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுறாங்க. புகாரி இமாமுக்கு இனிமே இங்கே நீங்கள் கல்வியை போதிக்க உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இமாம் புகாரி அவர்கள் தடுக்கப்படுகின்றார். எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அப்போ எவ்வளோ ஒரு இதுதான் கண்ணியம். அவங்க இந்த அதிகாரத்துக்கு பயந்துக்கிட்டு இந்த உலக சுகத்துக்காக கல்வியுடைய கண்ணியத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. இதனால தான் அவங்க புகாராவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாராவிலிருந்து இந்த சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்பட்டு ஹர்தனக் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு ஊர் அங்கே போயிட்டாங்க. அங்கே அவருடைய உறவினர்கள் இருந்தாங்க, அங்கே சில காலம் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு அங்கேயே மரணம் ஏற்படுகிறது. ஹிஜ்ரி 256 வருடத்தில் அவர்கள் மரணிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் மொத்தம் வாழ்ந்த வருடங்கள் 62 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த கல்வியாளருக்கு வாழ்விலே இது போன்ற சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நிறைய பலனுள்ள தொகுப்புகளை
தொகுத்து இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றார்கள். அவர் நிறைய கித்தாபுகள் தொகுத்தார்கள். வரலாற்றில் சொல்லப்படுது பல கித்தாபுகள் கிடைக்கவில்லை. அவர்கள் தொகுத்த பல கித்தாபுகள் நமக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நிறைய கித்தாபுகள்ல ஒரு சில பெயர்களை நாம் அறிந்து கொள்வோம். ஜாமி சஹீஹ் என்ற இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கித்தாப். அதே மாதிரி அதபுல் முஃப்ரத் ஒழுங்குகளை பற்றி மற்றும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தனியாக ஒரு கித்தாபை தொகுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தாரீகுல் கபீர் மிகப்பெரிய வரலாறுன்னு சொல்லி அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை எல்லா அறிவிப்பாளர்கள் அவங்க ஊர் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க யாரை சந்திச்சாங்க, அவங்க ஆசிரியர் யாரு, மாணவர் யாரு, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களை பற்றிய தகவல்களையும் தாரீகுல் கபீர்ங்கிற நூலில் இமாம் புகாரி அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அறிவிப்பாளருடைய வரலாறுலாம் பல இமாம்கள் பேசுறாங்கன்னா அதுக்கு முன்னோடி பார்த்தீங்கன்னா இமாம் புகாரி அவர்கள் இருந்த தாரீகுல் கபீர் கிதாப் தான். அதே மாதிரி தாரீகுல் அவ்சத், தாரீகுல் சகீர் இது எல்லாமே அறிவிப்பாளருடைய பற்றிய உள்ள புத்தகம். அதே மாதிரி ஹல்க் ஆஃப் ஆலி இபாத் அடியார்களுடைய செயல் படைக்கப்பட்டது. இந்த குழப்பம்தான். ஏன்னா ஒரு சாரார் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய செயல்பாடுகள்லாம் அல்லாஹ் படைக்கலைங்க, இது விதியை மறுக்கிறது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவனே படைக்கின்றான். அதனுடைய நுட்பங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். நாமும் படைக்கப்பட்டவர்கள், நம்முடைய செயல்பாடுகளும் படைக்கப்பட்டவர்கள் பட்டது என்பதுதான் சரியான நம்பிக்கை. இப்ப இதை தெளிவுபடுத்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தனியாக ஒரு நூல் தொகுத்திருக்கிறாங்க. நம்ம இடத்துல இப்பயும் இருக்கிறது. அதே மாதிரி ரத்து அலல் ஜஹமியா, ஜஹமியா கூட்டத்தாருக்கு மறுப்பு. ஜஹமியா கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், நிறைய சிஃபத்துகளை மறுப்பாங்க. அல்லாஹ் கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான், அரசில் இருக்க மாட்டான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் மறுக்கிற கூட்டம். அப்ப அவர்களுக்கு மறுப்பாகவும் ஒரு நூலை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாமியுல் கபீர், அல் முஸ்னதுல் கபீர்ங்கிற ஹதீஸ் கிதாபுகள். அதே மாதிரி அஷ்ருபா குடிபானங்கள் தொடர்பான ஹதீஸ்களை தனியாகவும், அல் ஹிபா அன்பளிப்புகள் தொடர்பான ஹதீஸ்களை அது ஒரு தனி நூலாகவும், சஹாபாக்களுடைய பெயர்கள் சொல்லி தனி ஒரு நூல். அதே மாதிரி இப்படி அல் இலல் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நுட்பமான குறைபாடுகள், நுட்பமான குறைகள் சொல்லி அதை தெளிவுபடுத்தி, இது போன்ற ரஃபாவுல் யதைன் ஃபி ஸலாத் தொழுகையில் கைகளை உயர்த்துவது. இன்னைக்கு கூட நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, தொழுகையில எங்கெங்க கையை உயர்த்தணும். பார்த்தீங்கன்னா ஹனஃபி மதுஹப்ல ஒரே ஆரம்பத்தில் மட்டும்தான் கையை உயர்த்துவாங்க. அதுக்கப்புறம் ருக்குல வந்து எந்திரிச்சா, சுஜூதுல இருந்து எந்திரிச்சு கியாமுக்கு வரும்போதெல்லாம் உயர்த்துறது கிடையாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை விளக்கி தொழுகையில் கைகளை எங்கெங்கு உயர்த்த வேண்டும் என்று அதுக்குன்னு ஒரு தனி ஒரு நூலை கூட என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. பக்கம் வந்து தெரியல, பார்க்கணும், புக்கை பார்க்கணும். சின்ன புக்கு தான் அது. அல் கராத்து ஹல்ஃபல் இமாம், அது மாதிரி இமாமுக்கு பின்னால் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாமா, அது சம்பந்தமா அது ஒரு தனி ஒரு நூல். இது எல்லாமே ஃபிக்ஹ் விஷயங்கள், அதுக்கெல்லாம் தெளிவுபடுத்திருக்காங்க. பிர்ருல் வாலிதை பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்தல் ஒரு நூல். அல்-லுஅஃபா பலகீனமான அறிவிப்பாளர்கள் சொல்லி அது ஒரு தனி. இப்படி பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த மிகச்சிறந்த நூல், இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நூல். சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நூல்னா இஸ்லாமிய சமூகத்துல எத்தனை அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க, கல்வியாளர்கள் வந்திருக்காங்க. எல்லா கல்வியாளர்களும் இந்த நூலுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இந்த உம்மத்துக்கு பலன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நூல் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னது என்ற ஸஹீஹுல் புகாரி, இந்த ஹதீஸ் கிதாப். ஏன் இது மிகச்சிறப்பான ஒரு நூலாக வரலாற்றிலே அனைவராலும் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஜாமிஉ ஸஹீஹை தொகுப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கவில்லை. எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஹ் தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்து வச்சிருந்தாங்க.
புகாரிக்கு முந்தி உள்ள நூல் இது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த அல் முவத்தா. அது இமாம் சஹீஹுல் புகாரிக்கு முன்னால் தொகுக்கப்பட்ட நூல், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். ஆனால் அந்த நூல் முழுக்க முழுக்க ஃபிக்கு ரீதியில், ஃபிக்குன்னா சட்டக்கலை, தொழுகை, நோன்பு, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், திருமணம், இப்படிங்கிற அந்த ஃபிக்கு சட்டங்கள் தொடர்பான ஹதீஸ்களை மட்டும் உள்ளடக்கிய ஒரு நூல் தான் அது முவத்தா. இப்படி இருந்தது ஹதீஸ் கிதாப். அதே மாதிரி தஃப்சீர் தொடர்பான செய்திகளை உள்ளடக்கி இமாம் இப்னு ஜுரைஜ் அவர்கள் ஒரு நூலை தொகுத்திருந்தாங்க. முஹம்மது பின் இஸ்ஹாக் அந்த இமாம், அந்த அறிஞர் வரலாறு தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் தனியாக தொகுத்தார். வரலாறு தொடர்பான ஹதீஸ்கள் தனியாக இருந்தது, குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள்லாம் தனியாக இருந்தது, சட்டக்கலை தொடர்பான ஹதீஸ்கள்லாம் தனியாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஜுஹுத், எளிமை, துனியாவின் மீது பேராசை கொள்ளாமல் இருத்தல், இப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ் அப்துல்லா இப்னு முபாரக் போன்றவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாபுகள் இருந்தது. ஆனால் இந்த ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் சஹீஹ் இருந்தது, லைஃப் இருந்தது, எல்லாம் கலந்து இருந்தது. இப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், அதே மாதிரி முஸ்னத் அஹமது பின் அம்பல் அவர்கள் தொகுத்த இமாம் முஸ்னத் அஹமது இருக்கே, அதுவும் புகாரிக்கு முன்னால் உள்ள கிதாப் தான். அது எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனது வாரியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்புகள் சொல்லி அது நிறைய இருக்கும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புகள் சொல்லி அது தனியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு சஹாபியுடைய பெயர் போட்டு அதன் கீழ் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு அதுக்கு வந்து முஸ்னதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இமாம் அஹமது பின் அம்பல் தொகுத்த முஸ்னது இருந்தது, சயீத் பின் மன்சூருடைய சுனன் இருந்தது, சுனனு தாரமி இருந்தது. இப்படி பல்வேறு ஹதீஸ் கிதாப், முசன்னஃப் அப்துல் ரஸாக், முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, ஜாமி மஅமர் பின் ராஷித், இது போன்ற ஹதீஸ் கிதாபுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதில் சஹீஹ், லைஃப் எல்லா செய்திகளும் இருந்தது. ஆனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஜாமியு சஹீஹ் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் உள்ளடக்கிய எல்லா தலைப்புகளையும் கொண்ட செய்தி. எல்லானா ஃபிக்கு ரீதியான ஹதீஸ்களும் அதில் இருக்கும், ஃபிக்கு ரீதியாகவும் தலைப்புகள் இடப்பட்டிருக்கும், வரலாற்று சம்பந்தமான செய்திகளும் அதில் இருக்கும், வரலாற்று செய்திகளும் அதில் இருக்கும், அஹ்லாக் நற்குணங்கள், ஜுஹுது எளிமை, இது சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்கும், தஃப்சீர் குர்ஆனுடைய விரிவுரை, இப்படி எல்லா தனித்தனியாக இருந்த விஷயம் எல்லா செய்திகளிலும் மிகச்சரியான ஹதீஸ்கள், லைஃபான ஹதீஸ்கள் கிடையாது, சஹீஹான ஹதீஸ்களை உள்ளடக்கி ஒரு அழகான ஒரு தொகுப்பை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்தாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சஹீஹுல் புகாரியை தொகுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அன்றைய சூழலில் இது போன்ற சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் உள்ளடக்கி ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கவில்லை. சஹீஹான ஹதீஸ்கள், லைஃபான ஹதீஸ்கள், இப்படி செய்திகளை உள்ளடக்கிய நூற்கள் பல இருந்தன. ஆனால் மிகச்சிறந்த சஹீஹான ஹதீஸ்களை உள்ளடக்கிய ஒரு கிதாப் அன்றைய சூழலில் இருக்கவில்லை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியர் இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி அவரே ஒரு சபையில் தன்னுடைய அந்த தேவையை வெளிப்படுத்துகிறார். லவ் ஜமஅத்தும் கிதாபன் முக்தஸரன் லி ஸஹீஹி சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான செய்திகளை உள்ளடக்கிய சுருக்கமான ஒரு தொகுப்பை நீங்கள் தொகுத்தால் என்ன, அப்படி ஒரு தொகுப்பு இல்லையே நீங்கள் தொகுக்கலாமே என்று இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இதை கேட்ட மாணவர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே அந்த பணியை நாம் தொடங்க வேண்டும்ங்கிற எண்ணம் ஏற்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று கூட புகாரி இமாமுடைய அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் மிகச்சிறந்த ஹதீஸ்கள். அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உறுதியான செய்திகள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது.
அன்றைக்கு இருந்த கல்வியாளர்கள், முஹத்திஸீன்கள், அவர்களுடைய பார்வைக்கும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கிதாப் கொண்டு சென்றப்பட்டது. அபு ஜுரா போன்ற அறிஞர்கள் எல்லாம் இதை பார்த்துவிட்டு ஒப்புதல் வழங்கினார்கள். ஒரு சில ஹதீஸ்கள் மட்டும் கருத்து வேறுபாடு நிலவந்தது. ஆனால் புகாரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிகமான ஹதீஸ்கள் சரியானவைதான் என்ற அங்கீகாரத்தை எல்லா இமாம்களும் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு சில செய்திகள் சொல்றீங்களே, அந்த ஒரு சில செய்திகள்ல கருத்து வேறுபாடு நிலவுகிறது. பொதுவாக ஹதீஸ்கள் சொன்னாலே சில ஹதீஸ்கள்ல ஒருவர் சஹீம்பாரு, ஒருவர் ஹசன் சொல்லுவாரு, ஒருவர் லைஃபாரு. ஒரு சில செய்திகள் இந்த கருத்து வேறுபாடு வரும். ஆனால் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த குறைவான கருத்து வேறுபாடு உள்ள புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல கூட புகாரி இமாமுடைய கருத்து தான் சரியானது, அது சஹி என்பதுதான் சரியான கருத்து அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஹதீஸ் கிதாப் எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்குங்கிற சுருக்கத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். புகாரியில பார்த்தோம் சொன்னா அதுல நிறைய பாடங்கள், தலைப்புகள் வருகிறது. நிறைய தலைப்புகள், பாடங்கள் வருகிறது. இதுல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. வெறுமனே ஹதீஸ்களை தொகுத்து கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் தலைப்பாக இட்டு அந்த தலைப்புகளுக்குரிய தகுந்த ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்போ புகாரில் உள்ள ஹதீஸ்கள் பார்த்தீங்கன்னா 7000 சொச்சம் கிட்ட ஹதீஸ்கள் வருது. ஆனால் அதை திரும்ப திரும்ப வரக்கூடிய செய்திகள் தான். வந்த செய்தியே மறுபடியும் மறுபடியும் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திருப்பி திருப்பி தான் கொண்டு வர்றாங்க. எதுக்கு ஒரே ஹதீஸை பல தடவை கொண்டு வர்றாங்கன்னா, அந்த ஒரு ஹதீஸ்ல 5 கருத்துக்கள் இருக்கும், 5 சட்டங்கள் இருக்கும். அதனால 5 இடத்துல மறுபடியும் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த ரிப்பீட் எல்லாம் கணக்கில் வைக்காம கழிச்சு பார்த்தோம் சொன்னா 2000 சொச்ச ஹதீஸ்கள் தான் புகாரில இருக்குது. ஆனா இந்த ஹதீஸ்களை தான் மறுபடியும் மறுபடியும் திருப்பி கொண்டு வராங்க. அப்ப எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு அதை விளக்கப்படுத்துறாங்க. சொல்லுவாங்க, ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த சட்டம், அவருடைய அறிவு அவர்கள் போடக்கூடிய பாடத்தின் தலைப்புகளில் இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்புகளிலும் அற்புதமான கருத்துக்களை ஹதீஸ்களில் இருந்து புரிந்து இமாம் அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நூல் பார்த்தோம் சொன்னா எல்லா வகையான விளக்கங்களையும் உள்ளடக்கி ஒரு நூல். குர்ஆனுக்கு விரிவுரை அதுல இருக்கும், அகீதா கொள்கை சார்ந்த செய்திகள் இருக்கும், ஃபிக்ஹ் சட்டங்கள், சட்டக்கலை தொடர்பான அடிப்படையிலையும் பாடங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும், வரலாறு ரீதியாகவும் தொகுக்கப்பட்டிருக்கும், அஹ்லாக் நற்குணங்கள், போதனைகள், அந்த செய்திகளும் உள்ளடக்கியிருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் ஜாமியா. ஜாமியா என்றால் எல்லா வகையான செய்திகளையும் உள்ளடக்கியது. ஃபிக்ஹ் ஹதீஸ்களை மட்டும் உள்ளடக்கியிருந்து அதுக்கு சுனன்னு சொல்லுவாங்க. எல்லா செய்திகளும் உள்ளடக்கி வருவாங்க. குறிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், தீய சித்தாந்தங்கள். ஒரு முஸ்லிம் தவறான கொள்கையை கொள்ளக்கூடாது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான தீய நம்பிக்கைகளில் விழக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஈமான் எல்லாமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கணும். ஆனால் முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகை, நோன்பு இது போன்ற கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு ஈமானில் தடம் புரண்ட, நம்பிக்கையில் தடம் புரண்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இது அந்த காலத்துல அதிகமாகவே இருந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்துல இந்த தடம்புரளல், தேவையற்ற குழப்பங்களை சிந்திக்கிறது, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக யோசிக்கிறது, அறிவை பயன்படுத்துறது, ஹதீஸ்களை நிராகரிக்கிறது, இது குழப்பங்கள் நிறைய இருந்தது. அந்த குழப்பங்களுக்கு தீர்வாகவும் அவர்கள் தன்னுடைய கிதாபை அவர்கள் உருவாக்கினார்கள். இப்போ புகாரியில் நம்ம பார்க்கலாம், புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்படி தலைப்பிட்டிருப்பாங்க, அல் ஈமான். ஈமான் என்பது
கவுலு அமல், சொல்லும் செயலும் ஈமான் தான், இப்படி தலைப்பு இருக்கும். ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, செயலும் ஈமான் தான், அதுவும் ஈமான் என்று சொல்லப்படும். அதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் காட்டுவாங்க. அல்லாஹ் தொழுகையை என்ன செய்யறான், இன்னல்லாஹ் ஈமானக்கும், உங்கள் ஈமானை அல்லாஹ் அழிக்க மாட்டான், உங்கள் தொழுகையை அல்லாஹ் பாழாக்க மாட்டான்ங்கிறத உங்கள் ஈமானை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார். இப்ப தொழுகை என்பதும் அதுவும் ஈமானாகத்தான் நமக்கு குர்ஆன்ல சொல்லப்படுது. இது சம்பந்தமான ஆதாரங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அல் ஈமானு யஸீது வ யன்குஸு, தலைப்பு ஈமான் என்பது கூடும் குறையும். துஆவுக்கும் ஈமானுக்கும், உங்களுடைய துவா என்பது ஈமான். இப்ப அல்லாஹ் துவாவை ஈமான் என்று சொல்கின்றான். அதே மாதிரி ஒரு மனிதன் பிறருக்கு நலம் நாடுவதும் ஈமான். ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை விரும்புவது. ஈமான் என்பது படித்தரங்கள், ஏற்றத்தாழ்வு கொண்டது, இப்படின்னு சொல்லி பல்வேறு தலைப்புகளை நம்ம புகாரில பார்க்கலாம். இத்திபாவுல் ஜனாயிஸி மினல் ஈமான், ஜனாசாவை பின்தொடர்வதும் ஈமானில் ஒரு விஷயம்தான். இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஈமானில் வரும் என்று இதற்கு நிறைய தலைப்புகள் இட்டு ஆதாரங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுக்குகிறார்கள். இது எதுக்குன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இதை தலைப்பிட்டு இதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் காட்டுறாங்கன்னா, அந்த காலத்துல இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஏன்னா முர்ஜியான்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இல்லாட்டினாலும் அவங்க வாழ்ந்த பகுதிகளில் முர்ஜியான்னு ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை மட்டும்தான், தொழுகையெல்லாம் ஈமான்ல வராது. ஒரு மனுஷன் தொழுகை விட்டான்னா அது பாதிக்காது, எந்த பாவத்தை செஞ்சாலும் அது ஈமான்ல பாதிப்பை ஏற்படுத்தாது, அவனுக்கு சொர்க்கம் தான், நரகம் கிடையாது, இப்படிங்கிற ஒரு கொள்கை. இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கொள்கை. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா, ஈமான் கூடும் குறையும். ஈமான் எப்ப கூடும்? நம்ம நல்ல அமல்களை செய்யும் போது ஈமான் என்ன செய்யும்? கூடும். ஈமான் எப்போது குறையும்? பாவங்களை செய்யும் போது ஈமான் குறையும். இப்ப இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய, இந்த அடிப்படையில தான் குர்ஆன்ல நிறைய போதனைகள் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்கள்ல நிறைய போதனை சொல்லப்படுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் செய்தவன் மூமினாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்வதில்லைன்னு சொன்னாங்கல்ல. முர்ஜியா கூட்டத்தாருக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மூமினாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய மாட்டான், அவன் மது குடிக்கும் போது மூமினாக இருந்து கொண்டு மது குடிக்க மாட்டான் அப்படின்னா என்ன? அந்த நேரத்தில் அவனிடத்துல முழுமையான ஈமான் இல்லை, அவனுடைய ஈமான் பலவீனமாக இருக்கின்றது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா இந்த முர்ஜியா கூட்டத்தார்கள் அவங்க ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பினால் போதும், அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், அவனுக்கு நரகம் கிடையாது. இப்போ சாராயம் குடிச்சா சொர்க்கம்தான் இப்படி சொல்லலாமா? நம்ம விபச்சாரம் செஞ்சா அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கு, அல்லாஹ் நான்னா மன்னிப்பான், நான்னா தண்டிப்பான். இதுதான் சரியான நிலைப்பாடு. ஈமான் கூடும் குறையும், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குன்னு சொல்லணும். ஆனா இந்த சாரா இல்ல, எந்த பாவத்தை செஞ்சாலும் அது பாதிக்காது, அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததுனால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த மாதிரியான தலைப்புகளை எல்லாம் இட்டு அது சம்பந்தமான ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இதற்கு அப்படியே மாத்தம், அந்த முர்ஜியா கூட்டத்தாருக்கு அப்படியே மாத்தமா நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு வழிகட்ட கூட்டத்தார் யாருன்னா ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க? பெரும்பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அது ஈமான்ல எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள், இவங்களுடைய இது என்னன்னா, சின்ன சின்ன அதாவது பெரும்பாவங்களை ஒரு மனிதன் செய்யும் போது அவன் முஸ்லிமாவே இருக்க மாட்டான், இஸ்லாத்தை விட்டே போயிடுவான், ஈமானே அவன்கிட்ட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஈமான் இருக்கும், பெரும்பாவங்கள் செய்யறதுனால ஈமான்ல பாதிப்பே வராதும்பாங்க. யாரு? இந்த சார். பெரும்பாவங்களால் ஈமான்ல எந்த பாதிப்பு வராதும்பாங்க, நரகம் கிடைக்காது, சொர்க்கம்தான்பாங்க. இந்த சாரர் என்ன தெரியுமா? பெரும்பாவத்தை ஒருத்தர் செஞ்சா, பெரும்பாவம்னா வட்டி, விபச்சாரம்,
மது குடிக்கிறது, கொலை செய்யறது தான் பெரும்பாவம். இப்போ இந்த பாவத்தை ஒரு மனிதன் செஞ்சுட்டா அவன் களிமா சொன்னவனா இருந்தாலும் அவன் நரகத்துக்கு தான் போவான். அவன் முஸ்லீம் இல்லை, அவன் காஃபிரா போயிடுவான். இதுக்கு அப்படியே நேரி எதிரும் புதிரும் சொல்லுவோம் இல்லையா, இந்த எதிரும் புதிரும் தான் இந்த ஹவாரிஜுங்கிறது முர்ஜியாங்கிறது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அக்கீதாவை நம்பிக்கை எப்படி வச்சிருக்கான்? ரெண்டுக்கும் மத்தியில தான், நீதமான நேர்மையாக. அப்ப சரியான நிலைப்பாடு என்ன? பெரும்பாவம் செஞ்சா மனுஷன் காஃபிரால ஆக மாட்டான். ஒரு மூமின் பெரும்பாவங்கள் செய்வதால் ஈமானை இழக்க மாட்டான், அவன் மூமின் தான். அதே நேரத்துல முர்ஜியா சொல்ற மாதிரி அந்த பெரும்பாவம் அவனை பாதிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டோம். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கு. அல்லாஹ் நான்னா கண்டிப்பா அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வான். எத்தனையோ பெரும்பாவம் செஞ்ச முஸ்லிமை மூமினாக இருந்து கொண்டு பெரும்பாவம் செய்வான். அந்த பாவம் செஞ்சதுக்காக கொஞ்ச காலம் அவனை நரகத்துல போட்டு தண்டிச்சுட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்? அவனை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். ஈமானுக்காக சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். இப்ப நிரந்தர நரகம் அவர்களுக்கு இல்லையே தவிர, மூமினுக்கு பெரும்பாவத்தினால் நிரந்தர நரகம் இல்லையே தவிர, நரகம் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் அவன் சொர்க்கத்துக்கு டைரக்டா போவான். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் போயிடுவான். இப்போ ஈமான் என்பது இந்த பாவங்களை செய்யும்போது அவன்கிட்ட குறையுது, நன்மைகளை செய்யும்போது ஈமான் அவன்கிட்ட கூடும். இந்த பாவத்தை செஞ்சவன் அதுல இருந்து மீண்டு மறுபடியும் ஒரு உயர்ந்த ஈமானுடைய நிலைக்கு போக முடியும். இப்படி குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய இந்த உண்மைகளை விளக்கி இவர்களுக்கும் மறுப்பு அவர்களுக்கும் பதிலாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இவ்வாறெல்லாம் தலைப்பிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க புகாரில இப்படியும் தலைப்புகள் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னா, குஃப்ரானுல் அஷீர், கணவனுக்கு மாறு செய்வது குஃபுர், இப்படி தலைப்பிட்டிருப்பாங்க. ஏன் இமாம் புகாரி இந்த தலைப்பிடுறாங்கன்னா, மார்க்கத்துல இது கூட குஃபுர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்மணி கணவனுக்கு மாறு செய்வது குஃபுர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த குஃபுர்னா என்ன? அவ காஃபிரா போயிருவாளா? ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படாம இருந்தா அவ காஃபிர், முஸ்லிம் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, அவள் தப்பு செய்கிறாள், பாவம் செய்கிறாள் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டு அது ஆதாரத்தை கொண்டு வராங்க. குஃப்ருன் தூன குஃப்ரின், குஃபுர்ல நிறைய வகை இருக்கு. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃபுர்னு ஒண்ணு இருக்கு. ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ஒரு மனிதன் செய்யக்கூடிய குஃபுரும் இருக்கிறது. குஃபுர்ல பல நிலைகள் இருக்கிறது அப்படின்னு என்ன செய்றாங்க? தலைப்பிடுறாங்க. அதே மாதிரி அல் மஆசி மினல் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை கால பாவங்களை செய்வதால் ஒரு மனிதன் காஃபிராக மாட்டான். இல்லா பிஷிர்க், ஷிர்க் என்ற ஒரு காரியத்தை செய்வதன் மூலமே தவிர. ஷிர்கை செய்தால் தான் அவன் காஃபிர், இல்லை என்றால் காஃபிர் இல்லை. இப்படி தலைப்பு புகாரில் பார்க்கிறோம். துல்முன் தூன துல்மின், அநியாயத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஷிர்க் தான் மிகப்பெரிய அநியாயங்கிறாள். அப்ப அது ஒரு உள்மு தான். ஆனா மற்ற அநியாயங்களும் இருக்கிறது, எல்லாம் ஒரே நிலையில இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? புரிய வைக்கிறாங்க. இது எல்லாமே இந்த வழிகட்ட சாராருக்கு புரிய வைப்பதற்காக இந்த ஆதாரங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில இப்படியும் சில பாடங்களை பார்க்க முடியும். எப்படின்னா, ஃபதாயிலு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் அப்படின்ற தலைப்பிட்டிருப்பாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அதுல மனாக்கிபுல் அன்சார், அன்சாரிகளுடைய அந்தஸ்துகள் அப்படிங்கிறது, அன்சாரியுடைய சிறப்புகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. எதுக்கு இந்த தலைப்பிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு சாரார் தடுமாறி இருக்கிறாங்க. சஹாபாக்களை திட்டிக் கொண்டு, அவர்களை ஏசிக்கொண்டு, சஹாபாக்களுடைய அறிவிப்புகளை எல்லாம் புறக்கணித்துக் கொண்டு ஒரு கூட்டம் தடம் புரண்டது. யார் அவங்க? ஷியாக்கள். ஷியாக்கள், ராஃபிலாக்கள், நாசிபாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சாராருக்கு நபித்தோழர்களை ஏசக்கூடாது, அவர்களை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்குரிய ஆதாரங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சிறப்பு, உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய சிறப்பு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவருடைய சிறப்பு, அலி இப்னு அபி தாலிப் அவருடைய சிறப்பு, ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய சிறப்பு, முஆவியாவுடைய சிறப்பு என்று சஹாபாக்களுடைய சிறப்புகளை எல்லாம் கொண்டு வர்றாங்க. எதுக்கு? இந்த ஷியாக்களுக்கு பதிலாக. ஏன்னா ஷியாக்கள் அபூபக்கரை ஏற்றுக்கிற மாட்டாங்க, உஸ்மான் அலி ரலி அவங்களை ஏற்றுக்குருவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இவங்களையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தலைப்பிட்டு ஆதாரங்களை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி அலி அவர்களுடைய சிறப்பு, ஹசன் ரலியல்லாஹுடைய சிறப்பு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய சிறப்பு, அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப்,
உஸ்மான் அலி இவங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சாரார் இவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. யாரை ஏத்துக்கிற மாட்டாங்க? அலி அலியில் அவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஹசன் ஹுசைன் அலியில் அவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. இவங்களும் சஹாபாக்கள் தான், இவங்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்டா நாசிபிகள், ஹவாரிஜிகள். குறிப்பா யாரு? ஹவாரிஜிகள் அலி அலியில் அவங்கள எதிராக கிளம்பினவங்க. ஹசன் ஹுசைன் அவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடியவங்க. அப்ப இந்த செய்திகளை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை தெளிவாக இமாம் புகாரி அவங்க புரிய வைக்கிறாங்க. நபித்தோழர்கள் யாரையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், வெறுக்க மாட்டோம். அவர்களை தரக்குறைவாக நாம் பேச மாட்டோம். அவர்களுக்கு மத்தியில் நடந்த விஷயத்தை அல்லாஹ் அறிந்தவர். ஆனா நாம எப்படி நடந்து கொள்ளணும்? எல்லோரையும் மதித்து அவர்களுக்காக நம்ம கருணையுடன் அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இப்படி இவ்வாறு தலைப்பிட்டு சொன்னதுக்கு காரணம் இந்த ஷியாக்கள் ஹவாரிஜியுடைய குழப்பத்துக்கு பதில் தான். அப்ப சஹீஹுல் புகாரி என்பது இந்த வழிகட்ட சாரார்கள் அவர்களுக்கு பதிலாகவும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த நூலை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அல் கத்ர், விதி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு தலைப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு சாரார் தடம் போட்டிருக்காங்க, விதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் தடம் போட்டு இருக்காங்க. கிதாபுல் ஃபித்தன், குழப்பங்கள். இது எதுக்குன்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஹவாரிஜிகள் நிறைய குழப்பங்கள் உருவாக்குனாங்க. இது சம்பந்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன, இன்னைக்கு வரைக்கும் கூட அது தேவைப்படுது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போட்ட அந்த தலைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் விஷயத்துல எவ்வாறு நடந்து கொள்ளணுங்கிற ஒழுங்குமுறை தெரியாம இன்றைக்கு பலரும் நடந்து கொள்கிறார்கள். அந்த விஷயத்தில் நாம் எவ்வாறு அணுக வேண்டும், சுன்னா நபி வழி என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ன என்பதை அழகாக அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. இவ்வாறு தலைப்பிட்டு அதே போன்று ஹதீஸ்களை நிராகரிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. ஹதீஸ்களை அறிவை பயன்படுத்துறது, மனோ இச்சைப்படி இதெல்லாம் உறுதியான செய்தி இல்லை, யாரை எவரை தப்பு செஞ்சிருப்பாங்க, நபி அவர்கள் இவ்வாறு கூற மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு சொல்லி இஷ்டப்படி ஹதீஸ்களை நிராகரிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சாரார் அன்னைக்கு அதிகமாகவே இருந்திருக்காங்க. நபிமொழிகளை நிராகரித்து குரான் மட்டும் போதும் சொல்றது, அல்லது நபிமொழிகளில் ஒரு சிலது மனோ இச்சைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சிலதை ஏற்றுக்கொள்வது, தங்களுடைய தவறான சித்தாந்தத்துக்கு உடன்படாத எதிராக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் சஹீஹா இருந்தாலும் ஆதாரபூர்வமான வழி வந்திருந்தாலும் அதை நிராகரிப்பது, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் அன்னைக்கு நிறைய இருந்திருக்கு. அப்ப நீங்க புகாரில் நம்ம பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தலைப்புகளில் பாருங்க, அஹ்பாருல் ஆஹாத், ஒரு வழி செய்திகளை ஏற்றுக்கொள்ளுதல் தலைப்பு போட்டுருவாங்க. அஹ்பாருல் ஆஹாத்னா ஒரு வழி செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும், ஹபருல் வாஹிதை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வாறு தலைப்பட்டிருக்காங்க. அல்-இஅ்திஸாமு பிஸ்ஸுன்னா, நபி வழியை பற்றி பிடிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி என்று நமக்கு சொல்லப்பட்டால் அதை நாம பற்றி பிடிக்கணும், அதை நம்ம புறக்கணிக்க கூடாது. அதனுடைய முக்கியத்துவம் சொல்லி அதுக்கு சம்பந்தமான ஆதாரங்களை எல்லாம் அந்த பாடத்துக்கு கீழாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவை பயன்படுத்தி ஹதீஸ்களை நிராகரிக்கிறாங்கல்ல, அந்த சாராருக்கு எதிராக இந்த ஆதாரங்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதனாலதான் பாத்தீங்கன்னா புகாரி இமாம இவங்கெல்லாம் ஏசத்தான் செய்வாங்க. ஷியாக்கள் திட்டுவாங்க, புகாரி ஏத்துக்கிற மாட்டாங்க, ஹவாரிஜிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஜஹமியாக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய வழிகட்ட சாரார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதற்கு மத்தியில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு இருந்தது, ஆதரவும் இருந்தது. அந்த அடிப்படையில தான் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கிதாபை நிறைய பேர் இன்னைக்கு கூட என்ன செய்யறாங்க, புகாரியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில இப்படி ஹதீஸ் இருக்கு தெரியுமா? புகாரி மனிதர் இல்லையா? அவர் மனிதர் தானே, அவர் மனிதர் தான். அதை வச்சு என்னது, நம்ம இவங்க மனிதர் இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்கு கோளாறு வராது, பிரச்சனை வராது, புகாரி இமாமுக்கு கோளாறு வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி புகாரில் உள்ள ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இப்ப இந்த மாதிரியான ஆட்களுக்கு மறுப்பாகத்தானே இமாம் புகாரி போட்டார். அதனால புகாரியை விமர்சனம் தான் பண்ணுவான். ஏன்னா உனக்கு எதிராகத்தான் அவர் இந்த நூலை தொகுத்து இருக்கிறார். அப்ப அவருடைய ஹதீஸ் கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையா தான் இருக்கும். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய ஆதாரங்கள் எல்லாமே உனக்கு உறுத்தலாகத்தான் இருக்கும். நீ விமர்சனம் பண்ணத்தான் செய்வ. யாருக்கு அது பிரச்சனையை தராது? சரியான கொள்கையும் நம்பிக்கையும் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவமும் உடைய மக்களுக்கு சஹீஹுல் புகாரி என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது அழகான வழிகாட்டலுக்கு உள்ளடக்கியது. இப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தலைப்பிடுறாங்க, பாபு மா யுذكر من ذم الرأي وتكلف القياس. தேவையில்லாம யோசிக்கிறது. தம்மு ரஈனா சுய அறிவை பயன்படுத்துவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சுயமாக சிந்திப்பது, அது கூடாது அப்படின்னு தலைப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க. பாபு மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்அலு அம்மா லம் யன்ஸில் அலைஹி மினல் வஹி ஃபயகூலு லா அத்ரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வஹி வராத விஷயத்துல எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போதெல்லாம் நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? லா அத்ரி, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க ஏன் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே தனக்கு தெரியாத ஒரு விஷயம், வஹிபராத விஷயத்துல மக்கள் கேள்வி கேட்கும் போது பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க என்ன பதில் சொன்னாங்க? லா அத்ரி, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்போ உனக்கும் மார்க்கத்துல ஒரு விஷயம் அறிவில்லாட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. உனக்கு தெரியாத விஷயத்துல ஏன் நீ ஆர்கியூமெண்ட் பண்ற என்று இப்படியெல்லாம் அவர்கள் தலைப்பிட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படி புகாரியுடைய கிதாப் மாஷா அல்லாஹ் எல்லா வழிகட்ட சாராருக்கும் பதிலாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி கிதாபு தௌஹீத் என்ற ஒரு பாடம், அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜஹமியாக்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுக்கிற விஷயம், அல்லாஹ்வுடைய அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க. சூஃபிகளுடைய குழப்பம் இன்னைக்கு கூட இருக்குது இல்லையா? ஏன்னா ரொம்ப எளிமை முக்கியம், ஏழ்மையா இருக்கணும்னு சொல்லி மனிதனை ஒரு விரக்தி நிலைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா சூஃபிகள்ல பாத்தீங்கன்னா பல வகை இருக்குது. அது ஒரு விசாலமான ஒரு டாபிக்னு வைங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் விளக்கமாக சில பாடங்கள் அமைச்சிருக்காங்க. சஹீஹுல் புகாரியில அர்ரஜாஉ மஅல் ஹவுஃப், பயத்துடன் தான் ஆசை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்ல ஆசை வைக்கணும், அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு நம்பணும். ஆனா அது அச்சமும் நமக்கு வேணும், அல்லாஹ் தண்டிச்சிருவாங்கிற பயமும் வேணும். நீங்க ஒரு சாரார் அந்த சூஃபிகள் பாத்தீங்கன்னா நரகத்தின் மேல பயம்லாம் இருக்காது. நரகத்தின் மேல பயமே கிடையாது. அளவு கடந்த நம்பிக்கை என்ன, அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு உறுதியா நம்புறது. பாவம் செஞ்சா தண்டிப்பானே, அது நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இதான் தலைப்பிடுறாங்க. அதே மாதிரி கஸ்து, நிதானமாக நடுநிலையாக இருத்தல். எதுலையுமே நம்ம எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது, நடுநிலையா இருக்கணும். முதாவமத்தி அலல் அமல், அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவன் கிதாபுல் ஜுஹுத், எளிமை என்றால் என்ன, உண்மையான எளிமை என்ன, ஜுஹுத்னா என்ன, எளிமைன்னு சூஃபிகள் சொல்றாங்களே, அப்படி சொல்லி என்ன செய்யறது? அல்லாஹ் ஹலாலாக்குனதெல்லாம் ஹராமாக்கி கொள்றாங்களே, அது உண்மையான எளிமையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிச்ச ஜுஹுத் எளிமை என்ன? அதெல்லாம் இப்படி அழகா தலைப்பிட்டு அதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இவ்வாறு சுப்ஹானல்லாஹ் மிக பயன் இந்த சமூகத்துக்கு ஒரு அகீதாவை தெளிவுபடுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஹதீஸ் தொகுப்பு நூல். இதுவரைக்கும் நம்ம பார்த்திருப்பது என்ன, புகாரின்னு சொன்னா அது சஹீஹான ஹதீஸ்களை உள்ளடக்கிய நூல், அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோம். அதுல சில சட்டங்களை சொல்லுவாங்க. சட்டங்கள் மட்டுமல்ல, இந்த மாதிரி கொள்கை குழப்பங்கள், சமூகத்திலே தோன்றிய வழிகேடுகள் எல்லாவற்றுக்கும் பதிலாகத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சஹீஹுல் புகாரி என்ற நூல் என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்திருக்கிறாங்க. அதுல மிகச்சிறந்த சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் ஆதாரமாக அதுல அவங்க கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம என்ன செய்யறோம், நாம இதை பார்க்கிறோம். இன்னும் புகாரியை பத்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த இட்ட நிபந்தனைகள், ஒரு ஹதீஸ் சஹீ என்று அவர்கள் முடிவு செய்வதற்கு அவங்க என்ன நிபந்தனை வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும்னா அது ஒரு விரிவான டாபிக். அதை பற்றி மட்டுமே பல மணி நேரம் பேசலாம். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது.
இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வந்துடும். பாடம் நம்ம தேர்வு செஞ்ச பாடம் என்னன்னா பதவுல் ஹல்க், படைப்பின் துவக்கம். நிறைய பாடங்கள் இருக்கு, நாம ஒரு பாடத்தை தேர்வு பண்ணியிருக்கோம். என்னன்னா படைப்பின் துவக்கம். அதுல முதலாவது ஒரு வசனம், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு அலைஹி. அவனே படைப்பை ஆரம்பிக்கின்றான், பிறகு மறுபடியும் அவன் படைப்பான், அது அவனுக்கு மிக இலகுவானது. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தான் படைப்பை துவங்குகின்றான். உலகத்துல எத்தனை மனிதன் படைக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல மனிதனை படைக்கின்றான்னு சொல்றானா இல்லையா? அல்லாஹ் அஹ்ஸனுல் ஹாலிகின், படைப்பாளர்களில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன். படைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். ஆனா அவர்கள்ல மிகச் சிறந்தவன் யார்? அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் படைக்கிற மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது. மனிதன் ஒரு விஷயத்தை உருவாக்குகிறான், படைக்கிறான், படைப்பாளி என்று அவனை சொல்றோம் சொன்னா, அல்லாஹ் படைச்ச பொருட்களை கொண்டுதான் அவன் ஒன்றை உருவாக்க முடியும். உண்மையில் பார்த்தா அது படைப்பு கிடையாது, மாத்துறது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி தெரியுமா? யப்தஉல் ஹல்க, அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான், ஆரம்பிப்பான். எந்த ஒரு பொருளும் இல்லாமல் அவன் படைப்பான். இதா அராத ஷையன், ஒரு விஷயத்தை அவன் படைக்க அவன் நாடினால், யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் சொல்வது என்ன? ஆகுன்னு தான் சொல்லுவான், அது ஆகிவிடும். இப்படி யாராவது படைக்க முடியுமா? ஆகு அப்படின்னு சொல்லணும், உடனே அது உருவாயிடும். இப்படி யாரால் படைக்க முடியுமா என்றால் யாராலும் முடியாது. அவன் தான் முதலில் படைப்பை துவங்குகின்றான். எந்த மூலப்பொருளும் இல்லாமல் அவன் படைக்க வல்லமை உள்ளவன். ஆனால் மனிதனால் அப்படி யாராலும் படைக்க முடியாது. சும்மை அழிது, பிறகு மறுபடியும் படைப்பான். ஒரு மனிதன் படைக்கப்படுகிறான், அவன் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறான் என்றால் மறுபடியும் அல்லாஹ் அவனை படைப்பான். இது அல்லாஹ்வுக்கு இலகுவானது. அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசக்கூடிய இந்த ஆயத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கின்றான், அஃபஅலைனா பில் ஹல்கில் அவ்வல். மனிதன் மறுபடியும் எழுப்பப்படுவதை மறுக்கின்றான். முதலில் படைப்பதில் நாம் பலவீனம் அடைஞ்சோமா? எது கஷ்டம்? ரெண்டாவது செய்வது ஈஸி, முதலாவது செய்வது தானே கடினம். ஆனா நம்ம முதல் படைக்கும் போதே நம்ம பலகீனம் அடையலையே, சோர்ந்து போகவில்லையே. மறுபடியும் இவனை படைப்பதற்கு நமக்கு சக்தி இல்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆயத்தை அவர்கள் அடுத்து குறிப்பிடுகின்றார்கள். அஃபஅஅயா அலைனா ஹீன அன்ஷஅகும் வ அன்ஷஅ ஹல்ககும். அவன் உங்களை படைத்தான், உங்களை உருவாக்கிய போது அல்லாஹ் இயலாமையில் ஆனானா? வமா மஸ்ஸனா மின் லுகூப். அல்லாஹ் படைக்கும் போது அவனுக்கு எந்த களைப்பும் ஏற்படவில்லை. அல்லாஹ் எப்படி படைச்சான்? நீ ஒரு பொருளை உருவாக்குகிறாய் என்று சொன்னால் அதுல உனக்கு சோர்வு ஏற்படும், பலவீனம் ஏற்படும். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பு பிரம்மாண்டமான இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான். எந்த விதமான ஒரு களைப்பும் சோர்வும் சிரமமும் அல்லாஹ்வுக்கு ஏற்படவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லக்கூடிய ஆயத்துக்களை அவர்கள் முதலாவது குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு பிறகு 3190வது ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பனு தமீம் குலத்தை சார்ந்த சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், பனு தமீம் குலத்தார்களே, அபிஷிரு, நீங்கள் நற்செய்தி அடையுங்கள். அந்த பனு தமீம் குலத்தார்கள் சொல்கிறார்கள், பஷர் தனா, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு நற்செய்தி கூறிவிட்டீர்கள். ஃபஅத்தினா, எங்களுக்கு ஏதாவது செல்வத்தை கொடுங்கள், எங்களுக்கு ஏதாவது செல்வத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நபி அவர்கள் நற்செய்தி சொல்றாங்க. நற்செய்தினா என்ன? நீங்க அல்லாஹ்வை நம்புறதுனால, முஸ்லீமா இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கிட்ட இருந்து ஒரு நற்செய்தி கிடைக்கிறது. ஆனா அந்த சமூகத்தார்கள் இன்னும் பண்படலை.
அவங்க என்ன செய்யறாங்க, சரி நற்செய்தி கூறிட்டீங்க, கொடுக்க வேண்டியதை கொடுங்கிறாங்க. ஏதாவது கொடுங்க, நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுகிறது. ஏன்னா இந்த மக்கள் இந்த நேரத்தில் எதை பெரிய பாக்கியமா நினைக்கணும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த நற்செய்தி உன்னதமானது இல்லையா. ஆனால் அவங்களுக்கு அது பெருசா தெரியல. எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க, பொருளாதாரத்தை கொடுங்கன்னு. நபி அவர்கள் கவலைப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய முகத்துல தெரிஞ்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருக்காங்களா, அதிருப்தியில் இருக்கிறாங்களாங்கிறது அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் யமன் வாசிகள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் வாசிகள் வருகிறார்கள். நபி அவர்கள் அப்போது சொல்கிறார்கள், யா அஹ்லல் யமன், யமன் வாசிகளே, நீங்கள் இந்த நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பனு தமீம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யமன் வாசிகள் சொன்னார்கள், கபில்னா, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நற்செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நாம ஒரு விஷயத்தை உணரணும். யமன் வாசிகளை சிறப்பிச்சு நிறைய செய்தி இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யமன் வாசிகளை சிறப்பித்து பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய பண்பு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பண்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யமன் வாசிகளுடைய பண்பு ஈமான். யமானு ஈமான், நபி அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல் யமானு ஈமான், யமன் என்பது ஈமான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை பிரதிபலிக்கிறாங்க. நபி அவர்கள் நற்செய்தி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு அதை ஏத்துக்கிறாங்க. பிரதிபலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் கொடுக்கணும்னு அந்த சாரார் சொன்ன மாதிரி எதுவுமே யமன் வாசிகள் சொல்லலை. இதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பின் துவக்கத்தை பற்றியும் அரிசை பற்றியும் மக்களுக்கு சொன்னார்கள். அப்போது ஒரு மனிதர் வந்தார். இம்ரானே, இந்த ஹதீஸ் அறிவிக்கணும் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்க அந்த சபையில உட்கார்ந்து இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பின் துவக்கத்தை பத்தி விவரிக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மனிதர் வந்து, இம்ரானே, நீ கட்டி போட்டிருந்த உன்னுடைய வாகனம் எங்கேயோ தப்பி ஓடிவிட்டது சொன்னோன்னுமே, வாகனம் எங்கிட்ட, வாகனம்னா ஒட்டகம் தானே, அது எங்கேயோ போயிருச்சுன்னு சொன்னோன்னையுமே சபையிலேருந்து இவர் எந்திரிச்சு போயிட்டார். எந்திரிச்சு போனாங்க எதுக்குன்னா கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு வாகனம் தவறி போனதுனால நான் அதை தேடி போயிட்டேன். நான் வாகனத்தை தேடி போகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடய நான் இருந்திருக்கணுமே. ஏன்னா அந்த சபையில உட்கார்ந்துருந்தா பல்வேறு செய்திகளை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னால் ஒரு சில தகவல்களை தான் கேட்க முடிஞ்சிச்சு. அந்த சபையில் நபி அவர்கள் சொன்ன பல செய்திகளை என்னால் கேட்க முடியாமல் போனது. அதுக்கு காரணம், ஒரு ஆள் வந்து உன் வாகனம் ஓடி போயிருச்சுன்னு சொன்னாரு. நான் என் வாகனத்தை தேடி நான் கிளம்பிட்டேன், அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டேன். ஆனா நான் எந்திரிக்காம இருந்திருக்கணும். பின்னாடி வருத்தப்பட்டு என்ன செய்யறாங்க, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த செய்தி, இன்னும் கூடுதல் தகவலோடு இதற்கு அடுத்த செய்தி வருகிறது. நான் என்னுடைய வாகனத்தை வாசல்ல கட்டி போட்டு விட்டு பள்ளிவாசலுக்குள் வந்தேன். அப்போது பனு தமீம் குலத்தார்கள் இவ்வாறு சொன்னாங்க. நபி அவர்கள் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் யமன் வாசிகள் வந்தாங்க. அவர்கள் நபி அவர்களுக்கு அழகிய முறையில் பதில கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க கேட்டோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு படைப்பின் துவக்கத்தை பத்தி விளக்குங்க அப்படின்னு கேட்டோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கானல்லாஹு வலம் யகுன் ஷையுன் கைருஹு, முதலில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், அவனை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. நம்முடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய பல பெயர்கள் ஒரு பெயர் என்ன? அல்-அவ்வல், அவன்தான் ஆரம்பமானவன். அல்-ஆஹிர், அவன்தான் இறுதியான. ஆரம்பமானவன் என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அவன் தான் இறுதியானவன். தான் உலகத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிடும், ஆனா அல்லாஹ் மட்டும் இருப்பான். அவனுக்கு பிறகு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க முடியாது. அப்ப அல்-அவ்வல் அல்-ஆஹிர், அவன் நிலையாக நிலைத்த அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் வந்து நிலையாக நிலைத்து நிர்வகிக்கக்கூடியவன். அப்ப நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ் படைச்சான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது நாம புரிய வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னா, படைப்புகள்லாம் இரண்டாவது வந்தது.
அல்லாஹ் முதலில் இருந்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ்வுக்கு பிறகு வந்தவைகள் தான். அல்லாஹ் தான் முதலில் இருந்தான். இதை நபி அவர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ் முதலில் இருந்தான், அவனுக்கு முன்னால் வேறு எதுவும் இருக்கவில்லை. அரிஷுஹு அலல் மா, அவனுடைய அரிஷ் தண்ணீரின் மீது இருந்தது. அல்லாஹ்வுடைய அரிஷ் தண்ணீரின் மீது இருந்தது. இப்போ வானம் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அரிஷ் எதன் மீது இருந்ததா? தண்ணீரின் மீது இருந்தது என்ற தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வ கதப ஃபீ ذிக்ரி குல்ல ஷை, லவ்ஹுல் மஹ்ஃபூல். ஏடு இருக்கு இல்லையா, அல்லாஹ்விடத்துல ஒரு ஏடு இருக்கு. லவ்ஹ் என்றால் பலகை, மஹ்ஃபூஸ் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட பலகை. அல்லாஹ்விடத்துல ஒரு பலகை இருக்கு, ஏடு இருக்கு. அதுல எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எழுதி இருக்கிறான். மகாதீர குல்லி ஷை, ஒவ்வொருவரை பற்றி உள்ள தகவலும் அதுல எழுதப்பட்டிருக்கு. தகவல்னு சொன்னா விதி, என்ன பற்றி. நான் இங்க கூத்தாநல்லூருக்கு இந்த நேரத்துல வருவேன்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்தேன். எனக்கு தெரியாது. நம்மளாம் இங்க சந்திப்போம்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு சந்திக்கிறோம். அல்ல அந்த 2 நாளா எனக்கு இந்த ஊர்ல ரிஸ்க் வச்சிருக்கிறான். இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். எப்ப தெரியும்? நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி, வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எல்லாத்தையும் எழுதிட்டான். முதல் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் தான் வானம் பூமி படைக்கப்பட்டுச்சு. இந்த வானம் பூமி, அதுக்கப்புறம் மனுஷன், மரங்கள், செடி, மலை, ஆறுகள், இது எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி நாம யாரு, நம்ம பேர் என்ன, நம்ம இந்த உலகத்துல எப்போ வருவோம், என்ன செய்வோம், என்னென்னலாம் பண்ணுவோம், எல்லா விவரங்கள், எல்லா விதிகளும் முதல்ல விதிதான் எழுதப்படுது லௌஹ மஹ்ஃபூல்ல. அதுக்கப்புறம் தான் வானம் பூமி படைக்கப்படுது. இந்த தகவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல. அப்ப அந்த நேரத்துல தான் ஒரு ஆள் என்னை கூப்பிட்டாரு. ஒட்டகம் ஓடி போச்சுப்பா அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் வேகமா எந்திரிச்சு போயிட்டேன். போகாம இருந்திருக்கணுமே அப்படிங்கிறது இன்னொரு அடுத்த ரிவாயத்துல கூடுதல் விளக்கங்களோடு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, முதலில் படைக்கப்பட்ட பொருள் எது? இதுல கருத்து வேறுபாடு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் நிலவுது. ஏன்னா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு அல் கலம, அல்லாஹ் முதலில் படைத்தது எழுதுகோள். அல்லாஹ் முதலில் படைத்தது என்னது? எழுதுகோள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப அல்லாஹ் எதை படைச்சான்? தண்ணீரா, அரிசா? ஏன்னா இந்த ஹதீஸ்ல என்ன வருது? அல்லாஹ் விதி எழுதுறதுக்கு முன்னாடி இருந்த பொருள் என்ன? அரிசி, தண்ணீரின் மீது அரிசி இருந்தது. அரிசி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சிம்மாசனம். இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படை அரிசி என்பது ஒரு மஹ்லூக், அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒன்றுதான். தண்ணீர், அந்த அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர், அதுவும் என்னது? படைக்கப்பட்டதுதான். இந்த இரண்டும் இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? எழுதுகோலை படைக்கிறான், விதியை என்ன செய்யறான்? எழுதுறான். அப்ப எது முதல்ல படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இந்த ரிவாயத்துகள்லாம் இருக்கிறனால ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா எழுதுகோள் தான் முதல் படைக்கப்பட்டதுங்கிறாங்க. ஆனா அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் உள்ள இந்த ஹதீஸெல்லாம் அடிப்படையாக வச்சு முதலில் படைக்கப்பட்டது தண்ணீர். அதாவது அரிசும் தண்ணீரும் மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்திருக்குன்னு ஹதீஸ்ல வருது. அப்ப தண்ணீர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் அரிசுன்னு சொல்றாங்க. சரி, எதுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அது ரெண்டும் இருந்திருக்கு. நிறைய பேர் தண்ணீருங்கிறார். ஏன்னா அதுலதான் அல்லாஹ் எல்லா உருவாக்கத்தையும் வச்சிருக்கான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்ய், தண்ணீர் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் உருவாக்குகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில ஆதாரங்களை வச்சு தண்ணீர், அப்புறம் அல்லாஹ்வுடைய அரிஷ் அது படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த எழுதுகோள் படைக்கப்பட்டது.
இப்போ எழுதுகோள் தான் முதலில் படைக்கப்பட்டதுன்னு ஹதீஸ் வருது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அரிசும் தண்ணீரும் வானஉலகத்தில் உள்ள ஒரு விஷயம். இப்போ எழுதுகோள் என்பது நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் போன்ற ஒரு விஷயம். இப்போ அப்படிப்பட்ட பொருளில் முதன்மையாக உள்ளதுன்னு பார்த்தா அது எழுதுகோள் தான், கலம் தான். லவ்ஹுல் மஹ்ஃபூல் அதுவும் ஒரு மஹ்லூக் தான். ஏடு, பலகை, பாதுகாக்கப்பட்ட பலகை என்பது அதுவும் ஒரு மஹ்லூக். இப்போ இவைகள் எல்லாம் முதலில் படைக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் இந்த விதியெல்லாம் எழுதுகோள், லவ்ஹு மஹ்ஃபூல், இந்த அரிஷ் தண்ணீர், இதுவெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த படைப்புகள். இதற்கு பிறகுதான் ஹலக்க சமாவாத்தி வல்லர்த, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்ற தகவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில் குறிப்பிடுகின்றார்கள். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்கின்றோம். இதுக்கு அடுத்த ஹதீஸ் 3192வது ஹதீஸ். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காம ஃபீனா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடத்தில் எழுந்து நின்றார்கள். ஃபஅக்பர்னா அன் பதஇல் ஹல்கி, படைப்பு முதலில் எவ்வாறு படைக்கப்பட்டது, படைப்பின் துவக்கத்தை பற்றி அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எந்த அளவுக்கு அந்த தகவல்களை சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் படைப்பினுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஹத்தா தஹல அஹ்லுல் ஜன்னதி மனாசிலஹும், அப்படி ஒன்னொன்னா விளக்கிட்டு கடைசியா சொர்க்கவாசிகள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு, அந்த சொர்க்கத்துக்குள்ள போவாங்க இல்லையா, வஹ்லுன்னாரி மனாசிலஹும், நரகவாசிகள் அவரவர்களுடைய இடங்களுக்கு செல்வது வரைக்கும், ஆரம்பத்தில் அல்லாஹ் படைச்சதுல இருந்து இடையில உள்ள விஷயங்கள்ல இருந்து கடைசியா தானே சொர்க்கத்துக்கு போற நரகத்துக்கு போறது, அந்த முடிவு வரைக்கும் பல்வேறு செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஃபில தாலிக மன் ஹஃபிலஹு வ நஸியஹு மன் நஸியஹு, அந்த தகவல்களை உள்வாங்கி கொண்டவர், மனனமிட்டு கொண்டார், அதை மறந்தவங்க மறந்து விட்டார்கள். இப்போ பலருக்கு அந்த செய்தி ஞாபகத்தில் இருக்குது, பலருக்கு அந்த செய்தி மறந்து போய்விட்டது என்ற ஹதீஸை உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நமக்கு சொன்ன நேரம் நம்ம முடிந்து விட்டது. 12:45 இந்த தரிசனம் நம்ம நிறைவு செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் நாடினால் அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து என்ன செய்வோம், இதை பற்றிய மேலதிகமான விளக்கங்களுடன் நாம் இந்த வகுப்பை தொடருவோம். எதை நாம் அறிந்து கொண்டோமோ தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக, நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற அந்த இமாம்களுடைய வாழ்க்கையை போன்று நம்மால் இயன்ற அளவு இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.